செக். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நாமே நம்முடைய ஆயுச நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்க கிருபை செய்திருக்கிறார். அதற்காக அவருடைய குமாரன் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாளுமாக ஒரு முக்கியமான பாடத்தை கேட்க இருக்கிறோம். அதற்கு ஆரம்பமாக நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படி அன்பு சகோதரர் அஜித் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பிதாவே உமக்கே துதிகன மகிமை யாவற்றும் உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். பிதாவே கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து இந்த நாளையும் கிருபையாக கூட்டி கொடுத்து இந்த மாலை வேளைகளை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி உம்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் சத்திய வசனங்களை தியானிக்கவும் செய்த இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. இன்றைய நாளிலும் இந்த காலக்கணக்கு என்று சத்திய பாடத்தினை தியானிக்க கிருபை செஞ்சிருக்கிறப்பா, அதற்காக நன்றி பிதாவே. தியானிக்கிற சத்தியத்தை நாங்கள் எங்களுக்கு புரியும்படியாகவும் எங்கள் மனதில் நிலைநிறுத்தவும் தேவரீர் உமது பரிசுத்தாவை தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே இந்த கூடுகைக்கு வர தடைப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களும் இனி வரும் நாட்களில் கலந்து கொள்ள தேவரீர் உதவுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கூடுகை ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த சிறிய சபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கண்மலையுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுமாக வேதாகம கால கணக்குகள் என்ற தலைப்பின் கீழாக நம்மிடையே தூதை பரிந்து கொள்ளும்படி அன்பு சகோதரர் ஜோயல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையினால நம்முடைய ஆயுசு நாட்களில் இன்றும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து நாம் சத்திய காரியங்களை தியானிப்பதற்கு பிதா நமக்கு சித்தம் வைத்திருக்கிறார். அவருக்கு நம்ம ஒரு நன்றியோடனே இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். கடந்த வாரம் என்ன பாடம் பார்த்தோம்? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நோட்டை வேகமாக திருப்புறீங்க. அந்நிய பாஷையும். ஓகே, ஸோ உபவாசம் மற்றும் அந்நிய பாஷை அப்படிங்கிற தலைப்பின் கீழாக என்ன பண்ணோம்? போன வாரம் பாடங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பார்க்கும்பொழுது கூட உபவாசம் இருக்கலாமா வேணாமா, ஸோ எப்படி தேவன் என்ன எதிர்பார்க்குறார் அப்படிங்கிறத கூட அந்த ஒரு பாடத்தில் பார்த்தோம். அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த விஷயங்கள் கூட இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் ரொம்ப டிசர்விங் இல்லையோ, எனக்கு இந்த அந்நிய பாஷையின் வரம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் கூட நம்ம இத்தனை நாள் இருந்திருந்திருக்கலாம். பட்டு அதெல்லாமே ஒழிந்து போகும், ஓய்ந்து போகும். ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கூட ரொம்ப அருமையாக போன வாரம் பார்த்தோம். தேவன் நம் மீது வைத்திட்ட அன்பு, நம்முடைய இரட்சகர் நம் மீது வைத்திட்ட அன்பு, இது எல்லாத்தையும் கூட நம்ம அநேக பாடங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய விளக்கங்கள் வசனத்தின் அடிப்படையில் ரொம்ப கிளியராக போன வாரம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஸோ இன்றும் கூட காஞ்சிபுரத்தில் சிறு மந்தையாக இங்கு கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அருமையான ஒரு பாடத்தை நம்ம தேவன் நமக்கு தரம் சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாடத்தினுடைய தலைப்பு வேதாகம காலக்கணக்கு, பைபிள் குரோனாலஜி. இன்னைக்கு சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாடத்தை நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா எடுங்க, முக்கியமான சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, வேர்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற நோட்ஸ்லேயே எல்லாமே கிளியராக இருக்கும். ஒவ்வொரு லைன் பை லைனாக நீங்கள் நோட்ஸ் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாடத்துக்குள்ளே கவனிக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறத விட கவனிக்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு பாடத்துலன்னு சொல்லி பார்க்குறேன். சைட் பை சைடு இல்லை ரொம்ப டேலண்டட் மல்டி டேலண்டட்னா கவனிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நோட்ஸ் தாராளமாக எடுக்கலாம்.
ஸோ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டு இன்றும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பாடங்கள் பார்க்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு கூட என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வேதாகம காலக்கணக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பாடத்துடைய தலைப்புல என்ன இருக்குங்க? கணக்கு இருக்கு இல்லைங்களா? எத்தனை பேர் இங்க மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கு? ஒருத்தர் மூஞ்சியே ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. நான் வீக்கு, அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ என்னை விட எல்லாரும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க, அதனால உங்களுக்கு இது ஈஸியாக தான் புரியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் கூட பாடத்துக்குள்ளாக போகலாம். யூஸ்வலாகவே நம்மளுடைய லிசனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன ரொம்ப சூப்பராக சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டாலும், என்ன அருமையான டாபிக்ஸில் எடுத்துட்டாலும், நம்மளுடைய ஆவரேஜ் லிசனிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு 2 to 7 minutes தான் இருக்கும். அதுக்கு மேலே கூர்ந்து ஒரு டாப்பிக்கை நம்மளால் கவனிக்க முடியாது. ஒரே ஃப்ளோவில் ஒரே இதே சவுண்டில் போயிட்டு இருந்தா, சில ஹை பிட்ச், சில லோ பிட்ச்சு, சில பாஸு, சில ஸ்டாப்பு, சில கொஷின்ஸ் இருந்தால் தான் உங்களாலையும் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் பாடங்கள் என்னால் எந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் அநேக கேள்விகள் உங்கள் மத்தியில் வைக்கிறேன், ஸோ தட் நீங்கள் திரும்பியும் பாடத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நிறைய பாடங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இஸ்ரேல் தீர்க்க தரிசனங்கள் கூட பார்த்துட்டோம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அப்படிங்கிற தலைப்பின் கீழே கூட ஒரு 6 மணி நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட்ஸ் கூட இங்கே எடுத்தாங்க. முக்கியமான பாடங்கள் எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தருமே இங்கே சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கோம், நாம கடைசி காலத்தில் இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஈவன் இன்னைக்கு வெளியில் உள்ள சபைகள்லையோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஏதாவது ஒரு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா, அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரொம்ப கிளியரா அப்படின்னா, அதில் வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கும், நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது முடிவு ரொம்ப சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே நாம் எந்த அளவுக்கு கடைசி காலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு வசனத்தின் அடிப்படையில் புரிய வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாடம் என்ன அப்படின்னா இந்த வேதாகம காலக்கணக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் எவ்வளோ வருஷம் போகும், இன்னும் எத்தனை காலம் செல்லும்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஜென்ரேஷன்ஸாக வந்திருப்போம் இல்லையா? தாத்தா, கொள்ளு தாத்தா, அதுக்கப்புறம் நம்ம அப்பா, நமக்கு சில பசங்க, ஸோ நம்ம பசங்களுக்கு ஒரு மேரேஜ், அப்படியே அவங்களுக்கு ஒரு குழந்தை, பேரன், கொள்ளு பேரன், அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? இனி இந்த மாதிரி நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இன்னும் எத்தனை நாள் போகும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சயின்டிஸ்ட்டை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி எத்தனை நாள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு நமக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டால் சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, பூமியே ஒரு விண்கல்லேருந்து உடஞ்சி உருவானது தான், இது ஒரு ஆஸ்ட்ராய்ட்லேருந்து உருவானது தான் பூமி. நிறைய தியரிஸ் வச்சுருப்பாங்க. பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்னால உருவானது தான் இந்த ஒரு பூமி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சயின்ஸுக்கும் இந்த பைபிளுக்கும் எங்கேயுமே முரண்பாடாக இருக்காது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இந்த பைபிளோட எக்ஸ்ட்ரீம் ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அது சயின்ஸோட எல்லா தியரியும் ஒபே பண்ணும். ஆக்சுவலி தேவன் தான் படைச்சிருக்காருன்னு சொல்லி இந்த கிறிஸ்தவர்கள் நாம விசுவாசிக்கிறோம்ல, ஆனால் மற்ற மதத்தினர் விசுவாசிப்பாங்களான்னா கிடையாது. ஆனால் தேவன் எவ்வளவு நுணுக்கமான காரியங்களை கூட வேதாகமத்தில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத கூட இன்னைக்கு பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம அநேகம் பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள விஷயங்கள் என்ன பண்றது இல்லை, படிக்கிறது இல்லை. எதனால படிக்கிறது இல்லை? எதனால இல்லை நாங்களாம் படிக்கிறோம் பிரதர், நீங்களா ஒரு கேள்வியை கிளப்பிட்டு வராதீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? படிக்கிறீங்கன்னா தேவனுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள்ல பார்த்துட்டோம், அது நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தரணும், நமக்கு ஒரு எச்சரிப்பு தரணும், ஒரு வார்னிங் தரணுன்றதுக்காக பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் அநேக விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு கூட அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போக போறோம். ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கலாம், நாம எந்த அளவுக்கு முடிவு பகுதியில் இருக்கோம், உலகத்தினுடைய முடிவு பகுதியில் இருக்கோம், கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நிதர்சனமான உண்மை அப்படிங்கறத இந்த வேதாகம காலக்கணக்கு நமக்கு ரொம்ப கிளியரா சொல்லிடும் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் அதற்கு வசனம் கூட ஆதாரமாக. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. ஓகே, அப்பவே வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதும் பொழுது
இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடம் ஆரம்பிக்குது. இது எழுதி எத்தனை வருஷம் இருக்கும்? 1900 வருஷம். ஓகே, பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு. ஸோ அப்போ ஏறக்குறைய பிரதர் சொன்ன ஒரு ஆங்கிள்லேயே வச்சுக்குவோம், ஏறக்குறைய ஒரு 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னே வச்சுப்போமே. அப்பவே என்னென்ன எழுதியிருக்காங்க? அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம கடைசி காலத்துல இருக்கோம்னு, அதை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அப்படின்னு வரும். அது என்ன 7ஆம் தூதன் என்ன, யாரு அப்படின்லாம் ரொம்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தம் இருந்தால் என்ன பண்ணலாம், இந்த ஒரு வசனத்தை நம்ம ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா அடுத்த வாரம் எடுக்கக்கூடிய பாடம் இந்த வசனம் அதில் ஒட்டி வரும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்துல என்ன சொல்லியாச்சு அப்படின்னா, ஒருவேளை தேவனுடைய சுத்த கிருபை இருந்தா இனி நம்ம பார்க்கலாம், ஆனா இனி காலம் செல்லாது அப்படிங்கிறத அவருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு. ரொம்ப என் டைம்ஸ்ல இருக்கும்னு யோவான் மூலமாக. அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு என் டைம்ஸ் அப்படிங்கிறத பாடம் போக போக நீங்க புரிஞ்சுப்பீங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைகொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. இப்போ உலகத்துல எத்தனை பேர் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை எடுத்து படிச்சு அதுல உள்ள அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வெகு சிலர் தான். உண்மையான சத்தியத்துல யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியா அந்த ரெவலேஷன்ஸ் ஃபுல்லா எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன போட்டிருக்கு, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு. இதனுடைய அர்த்தம் புரியாதவர்கள் என்ன பண்ணலாம், ஒன்னு இதனுடைய மீனிங்கை தவறா சொல்லலாம், இல்லைன்னா இந்த புஸ்தகத்தை படிக்காமே விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, சர்ச்சஸ்ல ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவங்க கேட்கிறவங்க, காஞ்சிபுரத்துல கூட வச்சுப்போம், கேட்கிறவர்கள் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள். ஜஸ்ட் கேட்கறது மாத்திரம் இல்ல, ஒரு பேர் கிறிஸ்தவனை போல இதுல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் யாரு கை கொள்கிறாங்களோ அவங்க எல்லாம் யாரு, பாக்கியவான்கள். ஸோ இன்னைக்கு நீங்க எத்தனை பேரு? 6 பேர் சோஃபார். பாக்கியவான்களா? தெரியல அப்படிங்கிறீங்க இல்லையா? சரி பார்ப்போம், பாடம் முடியும் போது கவனிக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு பாக்கியவான்கள் அப்படின்னு. அப்ப கூட கடைசியில் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு, காலம் சமீபமாய் இருக்குது, ரொம்ப என் டைம்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான் அப்படின்னு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது யோவான் என்ன சொல்லிட்டாரு? பிரதர் சொன்ன மாதிரி ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யோவான் என்ன சொல்லிட்டாரு? பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கு, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அந்தி கிறிஸ்துங்கிறது ஒருத்தன் கிடையாது. அந்தி கிறிஸ்துன்ற ஒரு பாடம் கூட நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ வசனத்துக்கு முரண்பாடாக செயல்படக்கூடிய தவறான கிறிஸ்தவ அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்துட்டோம். அப்போ நாம எந்த அளவுக்கு கடைசி காலத்துல இருக்கோம் அப்படிங்கிறத கூட நம்ம இன்னைக்கு பாடத்துல அகைன் அந்த ஒரு வார்த்தையை தான் நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ சபையினுடைய செலக்ஷன் முடிவாகுது அப்படிங்கிறது ஒரு முடிவுன்னு கூட வச்சுக்கலாம் இல்லைங்களா? நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? தேவனுடைய சபை கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாகிய 1,44,000 பேரா மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்காங்க. அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறதுனால நீங்க என்னன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்கன்னா, நம்ம ரொம்ப கடைசி காலத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்றத கூட ஒரு வார்னிங்கா எழுதுறாரு. அப்ப இன்றும் நம்ம மத்தியில் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்காங்க. அந்தி கிறிஸ்துகள்னா என்ன? ஸோ வசனத்தின்படி ஒரு போதனையை வைக்காம சுயத்தின்படியாக வைக்கிறது, தவறான போதனைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு காரியத்துல ஈடுபடக்கூடியவர்களை பத்தி நம்ம ரொம்ப டீடைல்டா பாடத்துல பார்த்துருக்கோம். அப்போ இந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த கால கணக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும். டைம் லைன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கால பகுதிகளை புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடிகள்? ஆக்சுவலி 60 இல்லைங்களா? ஸோ இது அப்படியே கால்குலேஷனா போகும், கொஞ்சம் கொஞ்சமா கால்குலேஷன்ஸ்குள்ள போகலாம். மனிதனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஓகேங்களா? கரெக்ட். ஸோ இதெல்லாம் புரிஞ்சாதான் இன்னைக்கு பாடம் புரியும். ஸோ தீர்க்க தரிசிகளுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளவு மணி நேரம்?
ரொம்ப சூப்பர். ஒரு வருடம். ஸோ என்னுடைய பாடத்தை நீங்கள் வந்து ரொம்ப லெகுவாக்குறீங்க. நான் ஃபர்தராக அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்குள்ளே போல. இதுக்கு கூட ஆதார வசனங்கள்லாம் பார்த்துருக்கோம். எதன் அடிப்படையில் தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் ஒரு வருடம் அப்படின்னு சொல்கிறோம்னா, பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் கூட தண்டனையின் காலம் இருக்கும் இல்லைங்களா? 40 நாளுக்கு தண்டனையின் காலம், 40 வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இது கூட எண்ணாகமம் 14:34 வந்து ரெக்கார்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 40 நாள் என்ன பண்ணுவாங்க? வேவு பார்ப்பாங்க. அதற்கு பனிஷ்மெண்ட்டாக 40 வருஷம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ 40 நாள் அப்படிங்கிறது 40 வருஷமா பனிஷ்மெண்ட்டாக வரும். இப்போ தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது கூட ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாளுங்கிறது எத்தனை வருஷம்? 1000 வருஷம். பிரதர் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. ஸோ இது கூட 2 பேதுரு 3:8 கூட நம்ம ரெஃபரன்சஸாக வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து இல்லை, நம்முடைய அப்பா பிதாவாகிய தேவன், அவருக்கு ஒரு நாளுங்கிறது எத்தனை வருடங்கள்? இதை பற்றி நீங்கள் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை தான் நீங்கள் பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம், தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் ஒரு வருடம், இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் 1000 வருடம், பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை வருடம்? ஏதாவது சொல்லியிருக்கோமா இதுக்கு முன்னாடி பாடங்கள்ல? கேட்டிருக்கோமா? ஓகே, ரிவைஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல பைபிளில் டைமை பற்றியும் இந்த டைம் லைன்ஸை பற்றியும் தேவன் எங்கே பேசியிருக்கார்? நம்ம கிட்ட எங்கேயாவது பேசியிருக்காரா? டைம் லைன்ஸ் வசனம் இருக்கா எங்கேயாவது அப்படின்னா? முதலாவது புஸ்தகத்திலே இருக்கு, ஆதியாகமத்தில் இல்லைங்களா? கிரியேஷன், சிருஷ்டிப்பின் வாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் இதை பற்றி தான் சொல்லிட்டு வர்றாரு. நமக்கு வசனங்கள் கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் படைத்து முதலாம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை தான் இங்கே கிராஃபில் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 இல்லைங்களா? சிருஷ்டிப்பின் நாள், சிருஷ்டிப்பின் வாரம் இது ஆக்சுவலி. அதில் உள்ள 7 நாட்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் நாம எந்த நாளில் இருக்கோம்? 7வது நாள், 6வது நாள். சரி, ஓகே, பாடத்தில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி மனிதன் என்னைக்கு படைக்கப்படுறான்? தேவனுடைய சிருஷ்டிப்புல போட்டோலயே இருக்கும் இல்லைங்களா? மனுஷன் வந்து 6வது நாள்ல படைக்கப்படுறான். அதே 6வது நாள்ல தான் என்னவும் நடக்குது அப்படின்னா பாவமும் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் 6வது நாளோடையே அந்த சிருஷ்டிப்பை வந்து நிப்பாட்டிட்டாரு. அந்த 6வது நாளுடைய முடிவு பகுதியில் தான் ஆதாம் வந்து படைக்கப்படுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ 7வது நாளில் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். காட் இஸ் ரெஸ்டட் அப்படின்னு இருக்கும். அப்ப காட் இஸ் ரெஸ்டட்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, விழுந்து போன மனுஷனை எடுத்து திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்மளும் எதுல தான் இருக்கோம் அப்படின்னா 7வது நாளுக்குள்ளாக தான் இப்போ இருக்கோம். எப்படி பிரதர் சொல்றீங்க நாம 7வது நாள்ல இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். ஸோ 7 நாட்கள் அப்படிங்கிறது 7 யுகங்கள். ஸோ நாம இன்னைக்கு எதுல இருக்கோம் அப்படின்னா அந்த தேவன் ஓய்ந்திருந்த அந்த நாள்ல இருக்கும், ரெஸ்டட் டேல இருக்கும். ஸோ 7th டே ஆக்சுவலி யாருக்கு அப்படின்னா தேவனுக்கு. தேவனுக்கென்று அப்படின்னு சொல்லிட்டா அதுல எத்தனை வருஷங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அதுதான் நம்ம கடைசி காலம்னு பார்க்கிறோம். நாம 7வது நாள்ல இருக்கோம்னு சொல்லிட்டா இப்ப இந்த 7வது நாள் எத்தனை நாளுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? 7 days. ஏன்னா இது தேவனுடைய கணக்குல இது ஒரு நாள். கரெக்டா? சப்ஜெக்டுக்குள்ள திரும்பி வாங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம். அப்படி தீர்க்கதரிசிக்கு பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுக்கு பார்த்தோம் ஒரு நாள் 1000 வருஷம்னு. இது தேவன் சொல்றாரு, படைச்சிருக்கேன், இன்னைக்கு இது படைச்சேன், அன்னைக்கு அது படைச்சிருக்கேன், உண்டாயிருக்கு. தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த ஒரு நாள் அப்படிங்கிற இந்த டைம் பீரியட் எவ்வளவு டைம்? கிறிஸ்துவுக்கு ஒரு நாளுங்கும் போது 1000 வருஷம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப தேவனுக்கு இந்த ஸ்பேஸ் எவ்வளவு தூரம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு பாடத்துல. சோ இத கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒரு நாள்ல எத்தனை வருஷம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா மீதி ஒட்டுமொத்த படைப்பின் நாட்களோட வருஷங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு இந்த 7 நாள் அப்படிங்கிற இந்த கேப் வந்து ஒருவேளை கிறிஸ்துவுக்கு 1000 இயர்ஸ்ன்னு சொன்னோம்ல, ஒருவேளை தேவனுக்கு 2000 இயர்ஸ் அப்படின்னு நம்மளாவே ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மைண்ட்ல. அப்ப ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பின் வாரம் எத்தனை வருஷம் நடந்திருக்கும்? 14,000 இயர்ஸ் நடந்திருக்கும். ஆனா இது 2000 அப்படின்னா நமக்கு தெரியாது. இப்ப நம்மளோட சப்ஜெக்டே எதை நோக்கி போகுதுன்னா தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்ற அந்த 7வது நாளுடைய காலப்பகுதி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அப்ப 6வது நாள் எத்தனை வருஷங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்.
5வது நாள் ஃபுல்லா எத்தனை வருஷம் இருந்திருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்படியே முதல் 6 வருஷம் எத்தனை நாள் அப்படிங்கிறத கூட கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த வேதாம கால கணக்கை எங்கிருந்து எடுக்க போறோம்? எங்கிருந்து எடுக்கலாம்? எங்கிருந்து எடுத்தா சரியா இருக்கும்? ஆதியாகமம். ஓகே, அதான் அந்த பதில் தான். வேதாகமத்திலிருந்து எடுத்தா கரெக்டா இருக்குமா? இல்லை நானே இப்போ ஒரு ரேண்டமா ஒரு வருஷம் போடுறேன், தேவனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது XYZன்னு ஏதோ ஒரு வருஷம் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? என்ன கொடுக்கணும் நான் அதுக்கு? உங்களுக்கு ப்ரூஃப்க்கு வசனம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப வசனத்தின்படி போயிடலாம். இந்த வேதாகம கால கணக்குங்கிற இந்த ஒரு பாடத்தை எத்தனை பகுதியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா 8 பகுதிகளா பார்க்க போறோம். ஸோ கூர்ந்து கவனிக்கலாம். கடைசியில் என்ன நம்ம பண்ணுவோம்? பார்த்த இந்த 8 பகுதியும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இந்த 7 நாள், அந்த பிக்சர்ல வந்து அந்த 7 நாளுக்குள்ள டைம் பீரியட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த வேதாகம காலக்கணக்குல முதலாவது காலக்கணக்கு ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரை. இந்த பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஆதாம் முதல் முதலாம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் பார்த்தோம் இல்லையா? அதுலலாம் இது வரும். சார்ட் மாதிரி போட்டிருப்போம் இல்லைங்களா? இப்படி இப்படி. ஸோ அந்த ஆர்க் மாதிரி போட்டிருப்போம், ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு படத்துல. அப்போ ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் அப்படின்னா இது எத்தனை வருஷம் இருந்திருக்கும்? ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் எத்தனை வருஷம் இருந்திருக்கலாம்? தெரியல, பார்க்கணும். அதே போல ஜலப்பிரளயத்துல இருந்து ஆபிரகாம்கிட்ட தேவன் உடன்படிக்கை பண்றாரு இல்லையா? சோ அது வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணதுல இருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்குறாங்க இல்லையா? எங்க கொடுக்குறாங்க? எந்த மலையில கொடுக்குறாரு நியாயப்பிரமாணம்? சீனாய் மலையில கொடுக்குறாரு இல்லைங்களா? மவுண்ட் சீனாயில. சோ அது எவ்வளவு டைம் வரைக்கும் அப்படின்றது நியாயப்பிரமாணம் முதல் கானான் தேசம் பங்கிட்டது வரை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வனாந்திர பிரயாணத்திலே சுத்துறாங்க, அதுக்கப்புறம் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க ஒரு சாரார் மட்டும். அப்ப தேசம் பங்கிடப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். அது வரைக்கும் என்ன டைம் பீரியட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். நியாயாதிபதிகளின் காலம் ரூல் பண்றதுக்கு என்ன பண்றாருங்க தேவன்? வந்து நியாயாதிபதிகள் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் யாரு வரா அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ராஜாக்கள் வராங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ராஜாக்களுடைய காலப்பகுதிக்கு பிற்பாடு வேற யாராவது வராங்களா ரூல் பண்றதுக்கு அப்படின்னா இல்ல. சிறையிருப்பின் காலமாக அவங்க என்ன பண்றாங்க? அடிமைப்பட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அவங்க ராஜாக்கள் சரியா அவங்களை அரசாளல அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம பாக்குறோம். சிறையிருப்பின் காலம், ஏன்னா அடிமையா போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ராஜாக்கள் வரல அவங்களுக்கு. இந்த சிறையிருப்பின் காலத்திலிருந்து தொடர்ந்து கிபி 1 அந்த வருஷம் வரைக்கும் என்ன டைம் பீரியடுங்கிறத பார்க்க போறோம் நம்ம. அப்போ கிபி 1 அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? கிபி 1க்கு முன்னாடி எப்படி இருக்கும்? கிமு இல்லைங்களா? கஷ்டமான கேள்வி ஒன்றும் நான் கேட்கல, இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தானே போகுது. இப்படியே தான் பாடம் முழுக்க போகும். ஆனால் கவனிக்காம இருந்தீங்கன்னா தான் எங்கே பேசிட்டு இருக்கோம் என்ன பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ கிமு கிபி இதெல்லாம் படிக்கிறோம்ல ஹிஸ்டரியில. ஸோ கிறிஸ்துவுக்கு முன் என்ன அப்படிங்கிறத வரைக்கும் கிபி 1னா என்ன, அப்பதான் கிறிஸ்து உள்ள வராரு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நாம இருக்கிறது எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கிமு பிளஸ் 2025 கரெக்டுங்களா? ஏன்னா கிபிக்கு பின்னாடி 2025 வருஷம் ஓடிருச்சு. அதான் நம்ம கேலண்டர்ல இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 2025 இயர்ஸ்ல நம்ம இருக்கோம் இன்னைக்கு கரண்ட் டேட்ல. அப்ப நமக்கு முன்னாடி இந்த கிமு பிளஸ் 2025 இஸ் ஈக்குவல் டு உலகம் உண்டானது முதல் இன்னைக்கு தேதி வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிடலாம் இன்னைக்கு பாடத்துல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? சோ இந்த 8 மெத்தட்ஸ் இருக்கு. வேகமா போலாமா ஒவ்வொரு மெத்தடா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதாமுக்கு வந்து குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எந்த வயசுல ஆதாமுக்கு வந்து குழந்தை பிறந்தது? சோ அதே நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆதியாகமத்துல ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது நாம ரொம்ப கவனம் கொடுத்து அந்த விஷயங்கள் படிப்போமா? கேள்வி வச்சிருக்கேன் உங்கள் மத்தியில, பதில் சொல்லுங்க. சொல்லி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முன்னாடி கிடையாது, இப்ப கொஞ்சம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் இல்லையா? படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு சில அதிகாரங்கள் பார்த்துருக்கீங்கன்னா யார் யாருக்கு பிறந்தாங்க, இவர் அவருக்கு பிறந்தாரு, அவர் இவருக்கு பிறந்தாருன்னே ஒரு 5-6 அதிகாரம் போகும். நாங்க எங்களோட சர்ச்சஸ்ல எங்களோட பிரேயர்ல வந்து குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கொஸ்டின்ஸ் அதுல இருந்து எங்களால ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது.
ஏன் நாங்க ரொம்ப போர்ஷன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப காஷியஸா கொடுப்போம். ஏன்னா நாங்க கண்டக்ட் பண்ற குவிஸ்ல வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஜஸ்ட் லிட்டரல் பதில் மட்டும் இருக்காது, ஸ்பிரிச்சுவல் மீனிங்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்ப அந்த பார்ட்லாம் போகும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல இருந்து எப்படி கொஸ்டின் எடுக்கிறது நம்ம, ஏன்னா ஃபுல்லா பேரா இருக்கும், வயசா இருக்கும், யார் யாருக்கு பிறந்தான்னு இருக்கும், இதுதான் ஜீனியாலஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது ஃபுல்லா இருக்கும், அது என்ன பண்ணிடுவோம் சில நேரம் ஸ்கிப் பண்ணிடுவோம். இதனாலதான் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு பெயர் சபைகள்ல எதுக்கு எதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டை என்ன பண்ணி விட்டுறலாம், ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிட்டு மத்தேயுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு போயிடுறாங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தேவன் காரணம் இல்லாம ஏதாவது பைபிள்ல வச்சிருப்பாரா? நாம வேணா காரணம் இல்லாம பைபிள் படிக்காம இருப்போம் இல்லைங்களா, அது காரணங்கள் வச்சிருப்போம். ஆனா தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு, ஏன்னா வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஏன்னா ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் அந்த 66 புஸ்தகங்கள். அதுல வந்து ஒரு எழுத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அவர் கொடுத்துட்டு அந்த வசனங்களுடைய சுத்தமான அர்த்தம் என்ன, அதுல என்ன சத்தியம் இருக்கு அப்படிங்கறத கூட நீங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப ஆதாம் தொடங்கி ஜலப்பிரளயம் வரைக்கும் என்ன டைம் பீரியடுங்கிறத எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆதாம் உண்டாக்கப்பட்டது முதல் சேத் பிறந்தது வரைக்கும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 5:3. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத் பிறந்ததுல இருந்து தான் நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சேத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் இருப்பா? காயின் ஆபேல் இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய வசனம் பைபிள்ல ரெக்கார்ட் ஆகல. ஸோ அதனால என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதற்கு பின்னாடி காயின் ஆபேலுக்கெல்லாம் பின்னாடி தான் யார் வரா அப்படின்னா ஆதாமுக்கு வந்து சேத் பிறகுறாங்க. சேத் பிறக்கும் போது ஆதாமுடைய வயசு என்ன? 130 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது சேத்துக்கு அப்புறம் யார் பிறகுறா? சேத் முதல் ஏனோஸ் பிறந்தது வரை 105 வருடங்கள். நீங்க வசனம் வேணா நோட் பண்ணிக்கோங்க, இல்ல இந்த ஸ்லைடு எண்டுக்கு வரும்போது ஒரு சின்ன போட்டோ போன்ல எடுத்துக்கோங்க. உங்களால ஃபுல்லா எல்லாத்தையும் எழுத முடியலன்னா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, அப்புறம் கூட நீங்க டைம் கிடைக்கும் போது எழுதிக்கலாம். சோ சேத் முதல் ஏனோஸ் பிறந்தது வரைக்கும் அதனுடைய வசனம் எங்க இருக்கு அப்படின்னா ஆதியாகமம் 5:6 இருக்கு. ஓகேங்களா. சோ இப்போ என்ன ஏஜா இருக்கணும் ஆதாமுக்கு? சேத் ஏனோஸ் பிறந்துட்டாரு. இப்ப இன்னைக்கு இந்த வசனத்தின் வர டைம் வர வரைக்கும் ஆதாமுடைய வயசு என்ன? 235. ஓகேங்களா. இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போறோம் இனிமே. சோ அப்ப ஆதாம் வந்து 235 வயசு இருக்கு அவருக்கு இந்த பேர குழந்தை ஏனோஸ் பிறக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படியே அடுத்தது பாத்தீங்கன்னா ஏனோஸ் பிறந்தது முதல் கேனான் பிறந்தது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா ஆதியாகமம் 5:9 இருக்கு. நீங்க விருப்பப்படுறீங்களா எல்லா வசனமும் நாங்க வாசிச்சு காட்டவா, இல்ல போலாமா சப்ஜெக்ட் உள்ள? வாசிச்சிருங்க. அப்பப்போ இடையில நான் வேணா 1-2 வசனங்கள் வாசிக்க சொல்றேன். ஆதியாகமம் 5:9. நான் போட்டிருக்க வசனம் கரெக்டா இருக்கான்னு வீட்டுல போய் பார்க்க வேண்டியது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. இல்ல இங்கேயே கூட நீங்க பார்க்கலாம். நான் சப்ஜெக்ட் அடுத்தது பேசும்பொழுது என்னன்னா நீங்க அதுக்கு தான் அந்த ஸ்லைடு முடியும் போது நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்க சைட் பை சைட் நோட் பண்ணிட்டே கவனிச்சாலும் எனக்கு ஓகே. இப்போ ஏனோஸ் பிறந்தது முதல் கேனான் பிறந்தது வரைக்கும் ஆதியாகமம் 5:9 வாசிக்கலாம். 9ஆம் வசனம். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஓகே. 90 வயதாகும் போது யார் பிறகுறா? கேனான். இப்போ ஆதாமுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 325 வரும். சோ ஆதாமனுடைய கொள்ளு பேரன், கிரேட் கிராண்ட்சன். சோ அவர் பிறக்கும் பொழுது என்ன வயசு ஆதாமுக்கு அப்படின்னா 325 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ யாருக்கு யார் பிறந்தா என்ன, இது ஒரு விஷயம் நீங்க ஸ்லைட்ல போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதுலதான் என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாடம் முடியும் போது நம்ம பார்க்க போறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்தது இன்னொரு ஜெனரேஷன் வருது. கேனான் பிறந்தது முதல் மகளேல் பிறந்தது வரைக்கும் 70 வருடங்கள். சோ அடுத்தது இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு என்ன இன்னொரு கிளியரா ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஏன் இந்த வசனங்களை தேவன் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு கிளியரா? இவ்வளோ மைன்யூட்டான டீடைல்ஸ் கொடுக்க தேவையில்லைல்ல அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆதாம் எங்க இருந்தாரு, எப்பத்துல இருந்து இந்த டைம் ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, அதுக்கப்புறம் ஜலப்பிரளயம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது கூட நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ அடுத்தது கூட என்ன வருது அப்படின்னா மகளேல் பிறந்தது முதல் யாரேத் பிறந்தது வரைக்கும் 65 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதை கூட ஆதியாகமம் 5:15 வாசிச்சிடலாம். 15ஆம் வசனம். மகலாலயேல் 65 வயதான போது யாரேதை பெற்றான். அப்படியே போகும்.
யாரேத் பிறந்தது முதல் ஏனோக்கு பிறந்தது வரைக்கும் அப்படிங்கும் போது அடுத்தது ஏனோக்கு பிறக்கும் பொழுது 162 வருஷங்கள் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் கூட படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா நமக்கு? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படிங்கும் பொழுது ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் இது ஒரு தனி பாடமாக என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அநேகமான சத்திய காரியங்கள் அதுல ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். ஸோ அடுத்தது யார் வரா அப்படின்னா ஏனோக்கு பிறந்தது முதல் மெத்துசாலா பிறந்தது வரைக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:21 வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஓகே, மெத்துசலா அப்படிங்கும் பொழுது யார் இந்த மெத்துசலா? என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த கேரக்டர்ல? பைபிள்லயே அதிக வருஷம் உயிரோடு இருந்த கேரக்டர் யாரு தெரியுங்களா? மெத்துசலா 969 வருஷம். ஸோ இதுதான் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்தது யாரு அப்படின்னா மெத்துசலா பிறந்தது முதல் லாமேக்கு பிறந்தது வரைக்கும் 187 வருஷங்கள்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் வேர்ஸ் அதில் போட்டிருக்கேன். லாமேக்கு பிறந்தது முதல் நம்மால் இங்கே தான் வராரு, நோவா பிறந்தது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆதியாகமம் 5:28 இதில் வசனங்கள் 29 வாசிங்க நீங்க. 29 வசனம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா அப்படின்னு சொல்லி பெயரிட்டாரு. ஸோ நோவா வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ எப்போ வெள்ளம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்த செட் ஆஃப் ஸ்லைட்ஸ்ல. ஸோ அடுத்தது யாரு? நோவா பிறந்தது முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும். ஸோ ஃப்ளட் வரும்பொழுது நோவாக்கு என்ன வயசு? ஆக்சுவலி என்ன வயசா இருக்கும்? நோவா பிறந்தது முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் அப்படின்னா நோவா பிறந்து அந்த ஜலப்பிரளயம் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல அவருக்கு என்ன ஏஜா இருந்திருக்கணும்? 600 வருஷம். அன்றையெல்லாம் இருக்குல்ல நமக்கு இந்த 100, 80 வயசு, 60 வயசுன்னு கேட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு கவுண்ட் பார்க்கும்போது கான்ஃபிடென்ட்டா கூட நம்மளால பதில் சொல்ல முடியாது. 600 வயசு நோவாக்கு ஆக்சுவலி. ஸோ 2வது மாதம் 17ஆம் தேதி அப்படின்னு கூட சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுல உள்ள நம்பர்ஸை தான் இப்போ நம்ம பார்க்கணும் 1வது பார்ட்ல. ஸோ மொத்தம் கூட்டினீங்கன்னா 1656 வருஷங்கள் வரும். நான் சொல்லும் போது கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோட்டோ, ஏன்னா இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல உள்ள லாஸ்ட் கால்குலேஷன் ஃபைனலாக உள்ள நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வசனத்தின் அடிப்படையில் ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒவ்வொரு வசனத்துல உள்ள ஒவ்வொருத்தவங்களுடைய ஏஜை வச்சு என்ன பண்ணிட்டோம்னா நீட்டாக கால்குலேட் பண்ணிட்டோம். இதை 1ஆம் உலகம் அப்படிங்கிற ஒரு பாடம் எடுக்கும் பொழுது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க 1656 வருஷம் 1ஆம் உலகத்தினுடைய டைம் பீரியடுன்னு சொல்லும் போது என்னமா சொல்லியிருப்பாங்க, பின்னாடி ஒரு பாடம் வரும் அதுல தேவனுக்கு சித்தம் இருந்தால் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தேவன் நமக்கு சித்தம் வைத்திட்ட பாடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடம். சரி, அப்படி இருக்கும் பொழுது ஆதாம் எப்ப வரைக்கும் உயிரோட இருந்தார்? இந்த 1656 வருஷம் வர வரைக்கும் ஆதாம் உயிரோட இருந்தாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்? யாருமே 1000 வருஷத்துக்கு மேல என்ன பண்ண முடியாது, உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா அங்கேயே நமக்கு அவங்களுக்கு சாபம் வந்துருச்சு இல்லைங்களா, நீ அந்த என்னைக்கு சாப்பிட்டு அந்த பழத்தை அன்னைக்கே செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதுல என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை ஆதாம் ஃப்ளட் வரைக்கும் உயிரோட இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய ஏஜ் என்ன? ஆக்சுவலி 1656. ஆனா நம்ம பார்த்துட்டோம் யாருமே 1000 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 1656 வருஷத்துல நமக்கு என்ன நாட்கள் இருக்கு இணைஞ்சிருக்கு அப்படின்னா 6th டேவும் இருக்கு, 7th டேவும் இருக்கு. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? 6வது நாளும் இதுலதான் இருக்கு, 7வது நாளும் இதுலதான் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அதாவது ஏதேன் தோட்டத்தில் இருந்த நாட்களும் உள்ள இதுல தான் இருக்கு, ஏதேன் தோட்டத்துல இருந்து அவங்க வெளியில தள்ளப்பட்ட டேட்ஸும் டைமும் இதுல தான் இருக்கு அப்படின்னா இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ அடுத்தது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜலப்பிரளயம் முதல் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்துட்ட டைம் வரைக்கும். அப்போ தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்தாரா அப்படின்னா வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஆதியாகமம் 12:1 வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. மேற்கொண்டு வாசிக்கலாம். 12:2-3 வசனங்கள் 2 மற்றும் 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸோ அநேகம் பேர் கூட இது ஒரு பிளெஸிங் வேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பெரிய போர்டு போட்டு மாட்டி வச்சுப்பாங்க. ஆக்சுவலி தேவன் அது வந்து யாருக்கு கொடுத்த வசனம்? ஆபிரகாம் கொடுத்தது இல்லைங்களா? எல்லா வசனமும் நமக்கு கொடுத்துட்டது தான். ஆனால் நாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு வார்த்தைகளை எங்கேயுமே வீட்டில் என்ன பண்ண மாட்டோம், போர்டு போட்டு மாட்ட மாட்டோம். அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். அது நம்ம வீட்டில் இருக்குமா? இருக்காது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படிங்கிற போர்டு எங்கே இருக்கும்? திரும்புகிற பக்கமெல்லாம் இருக்கும் வீட்டில். என் கிருபை உனக்கு போதும். இது மாதிரி பல போர்டுகள் பார்க்கலாம் நம்மளுடைய வீட்டில் இல்லைங்களா? மோஸ்ட்லி கிஃப்ட்ஸ் வந்தாலும் இப்படி தான் வரும், இந்த மாதிரியான போர்ட்ஸ் தான் வரும். ஏன்னா ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு பிளெஸிங்காக ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுனால எல்லா வசனமே நமக்காக சொல்லப்பட்டது தான். அதை நம்ம இன்னைக்கு பாட முடியும் போது புரிஞ்சுக்கலாம். அப்படி உடன்படிக்கை போடுறாரு. எந்த இடத்துல உடன்படிக்கை எக்ஸாக்டா போடுறாரு ஆபிரகாமோட அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஹாரான் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அந்த இடத்துல ஆபிரகாம் இருக்கும் பொழுது ஆக்சுவலி ஆபிரகாம் எங்க இருந்து அழைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஊர் நம்ம அநேக பாடங்கள்ல பார்த்திருக்கோம். ஊர் என்னும் கல்தேய பட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவருடைய ஊர் பேரு என்ன? ஊர் அப்படிங்கிற கல்தேய பட்டணம்னு சொல்லிட்டு. ஸோ ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்டாப் போடுறாரு. ஹாரான் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி அங்க கொஞ்ச நாள் இருக்காரு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அங்க இருக்காத, நீ என்ன பண்ணு, ஆரானை விட்டு நீ என்ன பண்ணு, புறப்பட்டு போங்கிறாரு. அப்படி போகும்பொழுது அவருடைய ஏஜ் என்னவா தெரியுமா இருக்கு? 75 வயதுல இருக்காரு. சோ தேவன் வந்து ஒரு உடன்படிக்கை போடுறாருல்ல ஆபிரகாமோட, போடும் போது அவர் எங்க இருந்திருக்காரு அப்படின்னா ஹாரான் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்காரு. அதே நேரத்துல அங்க இருந்து நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி கூட தேவன் வந்து உணர்த்துறாரு, கட்டளை கொடுக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 11, 31, 32. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 மற்றும் 32. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். என்ன நடக்குது அப்படின்னா, தேராகு வந்து மரிக்கும் பொழுது என்ன ஏஜ் அவருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 205 வயசு. எங்க எந்த இடத்துல மறிக்கிறார் அப்படின்னா, தேராகு மடிச்ச இடமும் ஒண்ணுதான், தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டதும் ஒரே இடத்துல தான், ஹாரான்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரெண்டுமே ஒரே டைம் தான் ரெக்கார்ட் ஆகுது. இதை கூட பின்னாடி அப்போஸ்தலர்கள் அதிகாரத்துல வந்து ரொம்ப அழகா ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு சொல்லி பாக்குறோம். ஸோ தேராகு வந்து 205 வயசுல வந்து இறக்குறாருன்னு சொல்லி பாக்குறோம். ஆபிரகாம் ஃபேமிலியும் லோத்தினுடைய குடும்பமும் எங்க இருந்து கிளம்புறாங்க அப்படின்னா ஹாரான்ல இருந்து கிளம்புறாங்க அப்படிங்கிறத கூட பாக்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் இல்லாம எப்படி ரெக்கார்ட் ஆகப்பட்டிருக்கும் அப்படின்னு. இந்த இன்சிடென்ட்டை யார் அங்க கோட் பண்றா? அப்போஸ்தலர்கள்ல. ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 7:4 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு இவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஓல்டு டெஸ்டமெண்ட்ல உள்ளது எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு? ஆக்சுவலி நியூ டெஸ்டமெண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு பாருங்க. சோ தேராகினுடைய மரணமும் தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டதும் ஒரே இடத்துல. இத ஸ்தேவான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வருவாரு. நீங்க இந்த அப்போஸ்தலர் 7:4 எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரியும். ஸ்தேவான் இதெல்லாம் பேசிட்டு வருவாரு. சோ இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம், கமிங் பேக் டு சப்ஜெக்ட் அப்படின்னா, ஃப்ளட்ல இருந்து, ஜலப்பிரளயம்ல இருந்து, தேராகு மரித்தது டைம்ல இருந்து, இல்லைன்னா தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை போட்ட டைம் பீரியட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜலப்பிரளயம் முதல் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின வரை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தேவன் வந்து எங்கிருந்து திரும்பி ஆகிய அந்த ஜீனியாலஜி, அந்த வம்ச வரலாறை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா ஜலப்பிரளயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஜலப்பிரளயம் முதல் அர்பகசாத் பிறக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா 2 வருஷம். ஸோ 2 years ஃப்ரம் த ஜலப்பிரளயம் அர்பகசாத் வந்து பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ஆதியாகமம் 11:10 கூட இருக்கும். ஸோ இந்த டைம்ல என்ன நம்ம தேட வேண்டாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நீங்க வந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம், இந்த கேரக்டர் யாரா இருக்கும், அது யாருக்கு என்னவா இருக்கும்னு நம்ம அவ்வளோ டெப்தா பார்க்க போறது இல்லை. அந்த இயர்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அர்பகசாத் பிறந்தது முதல் சாலா பிறந்தது வரைக்கும் 35 வருடங்கள். ஸோ வசனம் இது ஆதியாகமம் 11:12 ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சாலா பிறந்தது முதல் ஏபேர் பிறந்தது வரைக்கும்.
இது ஆதியாகமம் 11:14 ரெக்கார்ட் ஆயிருக்கு. 30 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏபேர் பிறந்தது முதல் பேலேகு பிறந்தது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ பேலேகு பிறந்தது வரைக்கும் நான் 34 வருஷங்கள். பேலேகு யாருங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த பேருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? அப்படியே நிறைய கேரக்டர்ஸ் தாண்டி போகும்போது ஒவ்வொரு கேரக்டர் பத்தி என்ன வசனங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை நம்ம பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். பேலேகினுடைய காலத்தில் தான் பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். ஆதியில தேவன் ஏதேன் தோட்டத்தை படைக்கிறாரா? ஒரு சைடு லேண்டு, சுத்தி 3 சைடும் வாட்டர் அப்படிங்கறதான் லாஜிக். ஏன்னா ஏதேன் ஒரு தோட்டம், நிலம் தேவன் உண்டாக்கிட்டாரு. பூமி எப்படி இருந்ததா அந்த காலப்பகுதியில? ஒரு லேண்டு, அது ஏதேன் தோட்டம், சுத்தி எப்படி இருக்கும்? மீதி 3 சைடும் வாட்டர் அப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்கா பூமி? இல்ல. சோ இதே பூமியில தானே அந்த ஏதேன் தோட்டமும் இருந்திருக்கணும் ஒரு காலத்துல. அப்ப என்ன அப்படின்னா, இவங்களுடைய நாட்கள்ல தான் பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும் போது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு 7 கண்டங்களா பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா? டெக்டானிக் பிளேட்ஸோடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? நாம கூட சொல்லுவோம்ல, இன்னைக்கு குமரி கண்டம், லெமூரியா கண்டம் அப்படின்னு நிறைய கண்டங்கள் பேர் வச்சுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லாம் ஒன்னா இருந்தது. நம்ம கூட என்ன சொல்லுவோம், ஸ்ரீலங்கா ஒரு காலத்துல நம்மளோட ஒட்டிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு பிரிஞ்சு ஏதேன் தோட்டம் ஒரு லேண்டு, மீதி எல்லாமே 3 சைடு வாட்டரா இருந்த அந்த ஒரு லாஜிக் இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 7 கான்டினென்ட்டா பிரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? 7 கண்டங்களா பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் நடக்குது. பேலேகினுடைய நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அடுத்தது பேலேகு பிறந்தது முதல் ரெகு பிறந்தது வரைக்கும் 30 வருஷங்கள் டைம் ஃப்ரேம் ஆகுது. ரெகு பிறந்தது முதல் செருக் பிறந்தது வரைக்கும் 32 வருஷங்கள் ஆகுது. செருக் பிறந்தது முதல் நாகோர் பிறந்தது வரைக்கும் 30 வருஷங்கள் ஆகுது. யார் நாகோர் அப்படின்னா, இனி கேட்கக்கூடிய பேர்கள் கொஞ்சம் பரிச்சயமா இருக்கும். நாகோர் யாரு அப்படின்னா, ஆபிரகாமுடைய தாத்தா, கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஆபிரகாம். நாகோர் பிறந்தது முதல் தேராகு, இப்போ ஒருத்தர் மரிச்சாருன்னு பார்த்தோம்ல 205 வயசுல, அந்த டைம்ல தான் ஹாரான்ல தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டாருன்னு பார்த்தோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஜீனியாலஜிக்குள்ள நம்ம இப்ப வந்துட்டு இருக்கோம். சோ இதுதான் அந்த டைம் பீரியட். தேராகு யாரு? ஆபிரகாமினுடைய அப்பா இல்லைங்களா? அடுத்தது தேராகு மரித்த வரைக்கும், அதை கூட எப்படி பிராக்கெட்ல போட்டிருக்கோம், அந்த டைம்ல தான் தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டாரு. எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 205 வருஷங்கள் ஆயிருக்கு. இப்ப என்ன நமக்கு கவுண்ட் பண்ணணும் ஃபைனலா? ஜலப்பிரளயம் ஸ்டார்ட் ஆகி தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்ட வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத இந்த பிக் நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். எத்தனை வருஷம் ஆயிருக்குங்க மொத்தமா? 427 வருஷம். நீங்க ஆல்ரெடி பழைய ஸ்லைடையும் போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்கன்ற விசுவாசத்துல கேட்கிறேன். ஃப்ளட்ல இருந்து, ஜலப்பிரளயத்துல இருந்து தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்ட டைம் 427 வருஷங்கள் அப்படின்னு வசனத்தின் அடிப்படையில பார்த்துட்டா, அப்ப ஆதாம் முதல் இந்த உடன்படிக்கை ஆபிரகாமோட போட்டது வரைக்கும் எத்தனை வருஷம்? ஏன்னா 8 பார்ட்ஸா பிரிச்சு பார்க்க போறோம். 8ஐயும் கூட்டினா இன்னைக்கு நம்ம எந்த வருஷத்துல இருக்கோங்கிறத தெரிஞ்சிரும் தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இப்ப எத்தனை? 2083 இல்லைங்களா? 1656 பார்த்திருப்போம். ஆதாம்ல இருந்து தேவன் ஜலப்பிரளயம் வரைக்கும் முதல்ல ஒரு டைம் பீரியட் பார்த்திருப்போம் 1656. ஜலப்பிரளயத்துல இருந்து ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்ட டைம் 427 இயர்ஸ். சேர்த்த எவ்வளவு வருது? 2083 வருஷம் ஆகுது. அப்ப ஆதாம் படைக்கப்பட்ட முதல் ஆதாமுடைய டைம் பீரியட்ல இருந்து உடன்படிக்கை ஆபிரகாமோட போடப்பட்ட டைம் வரைக்கும் எத்தனை வருஷங்கள் போயிருக்கு அப்படின்னா 2083 வருஷங்கள் போயிருக்கு. அடுத்தது 3வது மெத்தட். ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்ட டைம்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது இல்லைங்களா? தேவன் மோசையின் மூலமாக கொடுக்கிறார் இல்லைங்களா? அது வரைக்கும் என்ன டைம் பீரியட், எவ்வளவு வருஷங்கள் போயிருக்கும், அது மிடில் எவ்வளவு வருஷங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த மெத்தட்ல பார்க்க போறோம். எங்க கொடுக்கிறார் அப்படின்னா அந்த கட்டளைகளை கற்பனைகளை மவுண்ட் சீனாயில கொடுக்கிறார். சோ ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம் எங்க போறாரு? எந்த தேசத்துக்கு போறாரு? தப்பா எதுவும் கேட்டேனா? எங்க போறாரு ஆபிரகாம்? கானான் தேசம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லிடுறாரு இல்லைங்களா? சோ பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் கானான் தேசத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறக்கிறாரு, யாக்கோபு வராங்க, யாக்கோபினுடைய 12 குமாரர்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் யோசேப்பு, அதுக்கப்புறம் எகிப்துக்கு அடிமைப்பட்டு போறாங்க. இஸ்ரேல் எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க, ஸ்லேவரியா போறாங்க, அடிமைப்பட்டு போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ தேவன் அந்த ஜனங்களை திரும்பியும் கானானுக்கு கொண்டு வரதுக்கு யார் அனுப்புறா?
மோசஸ் அனுப்புறாரு இல்லைங்களா? ஸோ மோசேயும் ஆரோனும் இருக்காங்க அந்த காரியங்கள்ல கூட. அப்போ செங்கடலை பிளந்து வராங்க. வரும்பொழுது அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு தேவன் அப்படின்னா, சீனாய் மலையில வந்து கட்டளைகள், கற்பனைகள், நியாயப்பிரமாணங்களை வந்து கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த டைம் பீரியட் எப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த மெத்தட்ல வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம். ஸோ தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஒரு பிளெஸிங் கொடுத்தாரு. வாசிக்கலாம் கலாத்தியர் 3:16. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு தேதியில இருந்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அன்னைக்கு லாங் பேக் ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு இல்லைங்களா? கொடுத்துட்டு தேவன் வந்து மறந்துடுவாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, தேவன் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாலாம் அப்படிலாம் மறக்க மாட்டாரு. 2000 வருஷம் ஞாபகம் இருக்குமா அவருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இதுதான் ரொம்ப அழகா வந்து இங்க கலாத்தியர்ல பவுல் வந்து எழுதுறாரு. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கலாத்தியர் 3:17 கூட இருக்கும். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு முன்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னு. வார்த்தைகள் சில நேரம் புரியாத மாதிரி இருக்கலாம், அதுக்கு நம்ம வேற வெர்ஷன்ல கூட படிக்கலாம். என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த வசனத்தை அப்படின்னா, கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை, அந்த ஆபிரகாமுக்கு போட்ட அந்த உடன்படிக்கைய 437 வருஷம் கழிச்சு நியாயப்பிரமாணம் வருதுன்னு சொல்றாரு. வசனம் ரொம்ப என்ன தெரியுமா சொல்லுது, கிளியரா டைரக்டா ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்மளை கொண்டு வருது. அன்னைக்கு ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டாரா தேவன்? போட்டதுல இருந்து மவுண்ட் சீனாயில வந்து உங்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் கொடுக்குறாருல்ல, அந்த கொடுத்ததுக்குள்ள உள்ள காலப்பகுதி எவ்வளோன்றத பவுல் ரெக்கார்ட் பண்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. 437 வருஷம் அப்படிங்கிறத பவுல் ரெக்கார்ட் பண்றாரு. இந்த இயற்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கலாத்தியர் வந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னா, இது அந்த உடன்படிக்கையை பிரேக் பண்ணாது. ஆபிரகாமுக்கு சில உடன்படிக்கைகள், வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்துட்டாரு. அதற்கு பிற்பாடு சில நியாயப்பிரமாண கட்டளைகளும் கொடுக்கிறாரு. நியாயப்பிரமாணம் கட்டளை வந்துட்டதுனால ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் என்ன பண்ண போறது இல்ல, கேன்சல் எல்லாம் பண்ண போறது கிடையாது. அந்த பிளெஸிங் இருக்கு அப்படிங்கிறத அந்த டைம் பீரியட தான் அழகா ரொம்ப கால்குலேட் பண்ணி சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ 430 வருஷம் அப்படிங்கிறத சொல்றாரு. எப்ப உடன்படிக்கை போட்டதுல இருந்து நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட டைம் வரைக்கும் 430 வருஷம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது ரொம்ப நடைமுறையில ஈஸியா புரிஞ்சுக்கணுமா, ERVன்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. இன்னைக்கெல்லாம் மொபைல் ஆப் வந்துருச்சு. நம்ம 10-15 பைபிள் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. மைஸ்வார்ட்னு சொல்லிட்டு ஆப்லாம் இருக்கு. அதுலயே பைபிளோட 4-5 வெர்ஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் நிறைய வசனங்கள் குறிப்பிடும் பொழுது டிரான்ஸ்லேஷன் எரர்ஸ் இருந்தால் அதை கோட் பண்ணி உங்ககிட்ட ஹைலைட் பண்ணி காட்டுறோம்ல. எதனால அப்படின்னா, அந்த வெர்ஷன் ஆஃப் பைபிளில் நம்ம ஃபோன்லேயே நம்மளால பார்க்க முடியும் அதனுடைய ஹீப்ரூ மீனிங் என்ன, கிரீக் மீனிங் என்னன்னு. ஸோ எங்கேயாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்மேட்ச் இருந்தாலோ, இல்லை இது சேர்க்கப்பட்ட வசனமா இருந்தது, மூலப்பிரதிகள் இல்லைனாலோ ரொம்ப கிளியரா அதில் கமெண்ட்ஸ்ல வந்து இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும் போது எங்களால கிளியரா எடுக்க முடியுது. தவறான டாக்டரின்ஸ்ல இருந்து பிரிச்சுட்டு உங்களுக்கு சத்தியத்தை ஏன் கொடுக்க முடியுது அப்படின்னா, தேவன் தான் அனுமதிக்கிறாரு. டெக்னாலஜி அந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. சூழ்நிலை இருந்தா ERV வெர்ஷன்ல அப்புறமா நீங்க படிச்சு பாருங்க, அதை தமிழ்ல வாசிங்களேன், ரொம்ப ஈஸியா புரியும். 17ஆம் வசனம் ERV. எனவே நான் சொல்வது என்னவென்றால், சட்டங்கள் வருவதற்கு முன்பே ஆபிரகாமிடம் தேவன் ஓர் உடன்படிக்கையை அதிகாரப்பூர்வமாக செய்திருக்கிறார். சட்டங்களோ 430 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்தது. எனவே அது அந்த உடன்படிக்கையை எவ்வகையிலும் பாதிக்காது. தேவன் ஆபிரகாமுக்கு செய்து கொடுத்த வாக்குத்தத்தமும் தவறாதது. கிளியரா இங்க போட்டிருக்கு. தேராக மரித்த பிற்பாடு தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை போட்டுட்டார் இல்லையா? போட்டது நியாயப்பிரமாண சட்டங்கள் வரதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் கொடுத்துட்டாரு. என்ன ஆனாலும் சரி, உன் சந்ததிக்கு இந்த பிளஸிங் இருக்குன்னு. நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பாடு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாச்சு இல்லைங்களா? எது சரி, எது தப்பு, எதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்தாச்சு உள்ளர.
இங்க என்ன நீங்க நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் வந்ததுனால ஆபிரகாம்கிட்ட தேவன் போட்டுட்ட உடன்படிக்கையை வந்து கேன்சல் எல்லாம் பண்ண போறது இல்ல அப்படிங்கறத ரொம்ப அழகா சிம்பிளான தமிழ் வெர்ஷன்ல பாக்குறோம். அப்போ தேராகு மரித்ததுல இருந்து ஆபிரகாம் கிட்ட தேவன் உடன்படிக்கை போட்ட டைம்ல இருந்து நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கும் மிடில் உள்ள இடைக்கால பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 430 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை தான் ஹைலைட் பண்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாம் ஹாரான்ல கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறக்கிறாரு இல்லைங்களா. ஈசாக்கின் திருமணம் அப்படின்னே ஒரு பெரிய பாடம் பார்த்தோம். அந்த பாடத்துல நமக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தங்கள்னு பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து ஏசா யாக்கோபு பிறக்கிறாங்க, ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு வந்து 12 குமாரர்கள் இருக்காங்க. அவங்களே வந்து இஸ்ரேலுடைய 12 சந்ததிகளா வராங்க இல்லைங்களா. 12 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேலா உருவாகுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 12 மகன்களுடைய வம்சங்களும் எங்க போகுது அப்படின்னா எகிப்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். சோ இவங்களை அடிமைத்தனத்துல இருந்து மீட்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்றாரு, மோசேயையும் அனுப்பி 10 வாதைகள் கொடுக்குறாரு இல்லைங்களா. அதுல 10வது வாதை என்ன, தலைச்சன் பிள்ளை சங்காரம் இல்லைங்களா. அன்னைக்கு கூட பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும், நிலைக்கால்கள்ல ரத்தங்கள் பூசப்படணும். சங்கார தூதன் கடந்து போகும்பொழுது எந்த வீட்டுல நிலைக்கால்கள்ல ரத்தம் இல்லையோ அன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். தலைச்சன் பிள்ளைகள் மரிக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துட்டோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் பார்வோனுடைய மனசு லகுவாகுது, இது வரைக்கும் கடினப்பட்டு இருந்த மனசு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது செங்கடலை பிளந்து போறாங்க, வனாந்திரத்துல திரியிறாங்க. அந்த வனாந்திரத்துல தான் மவுண்ட் சீனாயில மோசேயின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு, கட்டளைகள் கொடுக்கிறாரு. இந்த டைம் தான் 430 வருஷம். இப்ப என்ன பார்க்க போறோம், ஆபிரகாமோடு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் என்ன டைம் பீரியட் அப்படிங்கிறது தான் 3வது மெத்தட். இந்த 3வது டைப்ல என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம்னு பார்த்துட்டோம், 430 வருஷம். இன்னைக்கு இப்ப சொல்லுங்களேன், ஆதாம் முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்கும்? கால்குலேட்டர் எதுவும் யூஸ் பண்றீங்களா? சரி, நானே உங்களுக்கு புரிதலுக்கு நானே சொல்றேன். 1656 ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோமா, அத்தனை வருஷங்கள். போன பாட்டில் 427 பார்த்தோமா. இப்ப ஆபிரகாமோட உடன்படிக்கை போட்டதுல இருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் 430 வருஷம்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் இந்த வசனத்துல ரொம்ப இருக்கு அழகா. ஸோ 430 வருடங்கள் மொத்தமாக இந்த மெத்தட்லன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 2513 வரணும். ஸோ வந்தா உங்களுடைய கால்குலேஷன்ஸ் என்னோட கால்குலேஷன்ஸும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த ஒரு மெத்தட்குள்ளாக நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ள போயிடலாங்களா. இது நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். இதுக்கு வசனங்கள் தான் நமக்கு ஆதாரங்களாக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆதாம் முதல் அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் கொடுக்கப்பட்டது வரைக்கும் என்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2513 வருஷங்கள். ஸோ அடுத்தது 4வது மெத்தட் என்ன அப்படின்னா, என்ன 4வது டைம் லைன் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் முதல் கானான் தேசம் பங்கிட்ட வரைக்கும் இல்லைங்களா. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எத்தனை வருஷம் வனாந்திரத்துல வந்து சுற்றி திரியிறாங்க, 40 வருஷம் இல்லைங்களா. ஸோ மவுண்ட் சீனாயில வந்து 1 வருஷம் தங்கியிருக்காரு. ஸோ அந்த டைம்ல வந்து எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ செங்கடலை பிளந்து வராங்க. ஸோ எந்த மாசம் அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் கொடுக்கப்படுது அப்படின்னா 2வது மாசத்துல வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அவங்களுக்கு அங்க வனாந்திரத்திலேயே வந்து பஸ்கா வந்து வருது. ஸோ பாரான் வனாந்திரம்னு சொல்லி பார்ப்போம். காதேஸ் பர்னேயா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கிருந்து அடுத்தது அப்படியே ஃபர்தரா மூவ் ஆகிட்டே போறாங்க இந்த 40 வருஷ வனாந்திர பிரயாணத்துல. இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 12 நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா கானானுக்கு வேவு பார்க்கறதுக்கு வந்து அனுப்புறாங்க இல்லைங்களா. கானானை வேவு பார்த்தல் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடம் இருக்கு. அதுல மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்களும் இருக்கு. தேவனுக்கு ஒரு வேலை சித்தம் இருந்தால் கானானை வேவு பார்த்தல் அதுல என்ன ஆவிக்குரிய அர்த்தம்ங்கிறத பின்னாடி ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கலாம், ஆழமான சத்தியங்கள் பார்க்கும் பொழுது. அப்போ இதுல 12 பேர் வேவு பார்க்க போறாங்கல்ல கானானுக்கு. அதுல என்ன நடக்குது, வேவு பார்த்துட்டு வந்த பிற்பாடு 12 பேரும் ரொம்ப சூப்பரா இருக்கு தேசம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? எத்தனை பேர் சொல்றாங்க? 4 பேரா? 10 பேர் வந்து துர்ச்செய்தி சொல்றாங்க, 2 பேர் வந்து என்ன பண்றாங்க, நற்செய்தி சொல்றாங்க. யார் அந்த 2 பேரு? இப்படி கேட்டீங்கன்னா நாங்க என்ன பிரதர் சொல்றது, நல்ல பேரு யோசுவா. சூப்பர். சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதுல ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கலாம். சோ 10 பேர் துர்ச்செய்தி சொல்லிடுறாங்க இல்லைங்களா. தேவன் உடன்படிக்கை கொடுத்துட்டார், கானானுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு.
அப்படிப்பட்ட தேசம் எப்படி இருக்கணுங்கிற விசுவாசம் யாருக்கு இருந்திருக்கணும்? அந்த 10 பேருக்கு இருந்திருக்கணும். என்னதான் வேவு பார்க்க போனாலும் அவங்க வந்து பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மைதான் சொன்னாங்க. அங்க ராட்சசர்கள் இருந்தாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் 2 பேர் நற்செய்தி சொன்னாங்க இல்லைங்களா? அவங்க 2 பேர் தான் உள்ளர போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்? யாரு துர்ச்செய்தி சொன்னாங்களோ, யாருக்கு விசுவாசம் இல்லாம தேவனுக்கு அகைன்ஸ்டா துர்ச்செய்தி சொன்னாங்களோ, அவங்களுடைய முடிவு எங்க அப்படின்னா, இங்க வனாந்தரத்திலே அவங்கள சாவட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? தேவன் வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ 40 நாள் வேவு பார்த்தீங்க இல்லைங்களா? அதற்கு தண்டனையாக 40 வருஷம் என்ன பண்ணுங்க, சுத்திட்டே இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வனாந்திர பிரயாணத்துல அங்க தொடங்கிட்ட புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள், அந்த ஒரு சந்ததி என்ன ஆயிடுச்சு? ஆக்சுவலி அங்கேயே மடிஞ்சு போயிடுறாங்க. கானானுக்குள்ளரே யாரு தான் போறா? உதாரணத்துக்கு எகிப்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருப்பாங்க இல்லைங்களா? 40 வருஷம் எகிப்துல ஸ்டார்ட் பண்ண எந்த ஒரு கேரக்டரும் எங்க உள்ளர போல அப்படின்னா, காலேப் யோசுவாவை தவிர வேற யாருமே உள்ளர போல. ஆனா வனாந்தரத்துல பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்க போயிருக்கு என்ன இருக்கு? ஏன்னா எல்லாருமே செத்துட்டாங்கன்னா ஒரு 2 பேர் மட்டும் அந்த தேசத்துக்குள்ள போறாங்கன்னா அந்த மீனிங் இல்லை. அங்க ஸ்டார்ட் பண்ணதுல எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? மறிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இதை கூட கிளியரா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாயிண்ட்டுக்குள்ள போலாம். என்னாகமம் 14:32 33 வசனங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 மற்றும் 33. உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும், அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். 40 வருஷம் சுத்துறாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக்கு அவங்க குழந்தைங்க தான் என்ன பண்றாங்க? அந்த வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்களால உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். 40 வருஷங்கள். அப்போ இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 40 வருஷத்துக்கு பிற்பாடு தான் கானானுக்கு உள்ள போனதுக்கு பிற்பாடு யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னா, தேசத்தை வந்து பங்கிட்டு கொடுக்குறாரு. கானானை வந்து பங்கிட்டு கொடுக்குறாங்க அந்த 12 கோத்திரத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது கூட யோசுவா 14:7 நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ வாசிக்க வேண்டாம், டைரக்டா பாயிண்ட்குள்ள நான் வரேன். நேரத்தை கருத்தில் கொண்டு காலேப் வந்து என்ன நம்ம பண்ணுவாரு? இந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த யோசுவா 14:7 உள்ள மாதிரி, நான் வந்து கானானை வேவு பார்க்கும் பொழுது என்னோட வயசு என்ன அப்படின்னு காலேப் சொல்றாரு அப்படின்னா 40 வயசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இப்ப அவர் கானான்ல செட்டில் ஆயிட்டாரு. ஆனா செட்டில் ஆன பிற்பாடு இவர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவருடைய வயசு என்ன அப்படின்னா 85 வயசுன்னு சொல்லி இருக்கும். சோ 85 வயசு காலேபுக்கு அப்படின்னா இந்த வசனம் அவர் உள்ள போய் சொல்லும் பொழுது 45 அப்படின்னா, இதுல அவங்க வேவு பார்த்த அந்த 40 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஏஜ் என்ன அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வசனம் வாசிடலாம். யோசுவா 14:10. யோசுவா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். 85 வயசுள்ளவன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் வேவு பார்க்கும் போது அவருக்கு வயசு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படியே உல்டாவா நீங்க வந்து அதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 45 வருஷம்னு இருக்கும். ஏன்னா பங்கிடுறதுக்கு ஒரு 5 வருஷம் போயிடுது, 40 வருஷம் வனாந்தரத்திலே போயிடுது. அவங்களுக்கு தேசத்தை பங்கிடுறதுல ஒரு 5 வருஷம் போயிடுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ மவுண்ட் சீனாயில வந்து ஒரு 1 இயர் வந்து ஸ்பெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ மவுண்ட் சீனாயில 1 வருஷம், அதற்கு பிற்பாடு வனாந்தரத்துல வந்து 40 வருஷம், தேசத்தை பங்கிடுறதுல ஒரு 5 வருஷம் போயிடுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ 46 வருஷங்கள் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இதுக்குள்ளரே வந்துடுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் முதல் கானான் தேசம் பங்கிட்ட வரைக்கும் எத்தனை வருஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரேலர் பாரானுக்கு வந்தது வரையிலையும் 40 வருஷங்கள். கானான் வந்து பங்கிட்டது, கானான் பங்கிட்டது டைம் வந்து எப்படி அப்படின்றது கூட வந்து பார்த்தோன்னா 6 வருஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி 6 வருஷம்? 1 வருஷம் மவுண்ட் சீனாயில அந்த கட்டளைகள் வர டைம்ல, 2வது 5 வருஷம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த தேசத்தை பங்கிடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மொத்தம் நியாயப்பிரமாணம் முதல் கானான் தேசத்தை பிரிச்சு கொடுக்குறாங்களே அந்த 12 ட்ரைப்ஸ்க்கு, அது வரைக்கும் உள்ள டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 46 வருஷங்கள். இப்போ நான் அடுத்து என்ன கேள்வி கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன கேட்க போறேன்? எல்லாத்தையும் ஆட் பண்ணா எத்தனை வரும்? இல்ல, தப்பு. கான்ஃபிடென்ட்டா யாரோ தப்பான ஒரு கால்குலேஷன் சொல்றீங்க. 1656 பிளஸ் 427 பிளஸ் 430 பிளஸ் 46 ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 2559 வரும் இல்லைங்களா? ஸோ
இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதற்கு பிற்பாடு என்ன நடக்குது, யாருடைய காலப்பகுதி அப்படின்னா 5வது டைம் லைனுக்குள்ள போறோம். நியாயாதிபதிகளின் காலம் இல்லைங்களா. யோசுவா வந்து பங்கிட்டு கொடுத்துட்றாரா கானானுக்குள்ள வந்த பிற்பாடு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் தேவன் இவர்களுக்கு கொடுத்துட்ட முதல் நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசுவா. யோசுவா முதலாவது நியாயாதிபதி. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி நியாயாதிபதி யாரு? நல்ல பேரு, சூப்பர், சாமுவேல் கடைசி நியாயாதிபதி. ஆக்சுவலி யோசுவா வந்து என்ன பண்றாரு, அந்த வனாந்திரத்துல வேவு பார்த்துட்டு வந்து நற்செய்தி சொல்றாரு. ஸோ தேவன் வந்து ஏன் போக சொல்றாரு, எதுக்கு போக சொல்றாரு அப்படின்லாம் யோசிக்கல. நல்ல செய்தி சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் அவருக்கு. அதே நேரத்தில் ஈவன் அவருடைய மரிக்கும் தருவாயில கூட என்ன ஒரு விஷயம் சொல்லுவாரு அப்படின்னா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட சொல்லுவாரு. இதெல்லாம் நம்ம வந்து நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதியில் நம்ம பார்க்கலாம். இது கூட அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா ரெக்கார்டா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13, 19, 20. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 மற்றும் 20. கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யோசுவா முதல் சாமுவேல் வரைக்கும், ஏன்னா முதல் நியாயாதிபதி கடைசி நியாயாதிபதி, இவங்களுக்கு மிடில் உள்ள டைம் எவ்வளவுங்கிறத டைரக்டா வசனத்துல யார் கொடுத்துட்டா? ஆக்சுவலி யார் கொடுத்துட்டா? பவுல் கொடுத்துட்டாரு. எத்தனை வருஷம்? 450 வருஷம் இல்லைங்களா. பவுலுடைய டெஸ்டிமோனி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஏன்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு தவறு பண்ணுவாங்க. 1 ராஜாக்கள் 6:1 வசனத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மியா கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ பவுல் வந்து என்ன பண்ணுவார், இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகா அப்போஸ்தலர்களில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. 450 வருஷம் அப்படிங்கிறத கூட இங்கே போட்டிருப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நியாயாதிபதிகள் வந்து இருந்தாங்க அவங்களோட நியாயம் தீர்க்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த டைம் பீரியட்ல நியாயாதிபதிகளுடைய காலம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 450 வருடங்கள். இப்ப ஆதாம் முதல் நியாயாதிபதிகளுடைய காலம் வரைக்கும் எத்தனை வருஷம்? 3009. அருமை. ஸோ சாமுவேலுடைய காலப்பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா ஜனங்களும் வந்து என்ன பண்றாங்க, எங்க சாமுவேல்கிட்ட வந்து எங்களுக்கு யார் வேணும், ராஜாக்கள் வேணும், வேணும் வேணும் ராஜா தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, குழந்தைங்க வந்து அடம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்க ஹெவியா அவர்கிட்ட. அவருக்கு என்ன தோணி இருக்கும், எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாரு. நல்ல ஒரு நியாயாதிபதி. அவர் தேவன்கிட்ட போய் மன்றாடுறாரு. என்ன மன்றாடுறாரு அப்படின்னா, என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவாரு. அவங்க வெறுத்து ஒதுக்குறது சாமுவேலே ஒன்ன கிடையாது. யார? என்ன? ஏன் தெரியுங்களா? ராஜாக்கள் அரசாள்றதை விட தேவன் எப்படிதான் அரசாளுவார், கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவாரு. தேவனே ஏற்படுத்தி கொடுத்துட்ட நியாயாதிபதிகள் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு புறஜாதிகள் அவங்களுடைய அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க, எங்களையும் அரசாட்சி பண்ண எங்களுக்கு ராஜாக்கள் வேணும். சாமுவேல் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஸோ ஒரு ராஜா வந்தால் என்னென்ன உங்களுக்கு விஷயங்கள்லாம் நடைபெறும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத சொல்லிட்டுமே கூட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேசுறத நிப்பாட்டுங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ராஜாவை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால ராஜாக்கள் காலம் தொடங்குது. இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த வந்த முதல் ராஜா யாரு? சவுல் ராஜா. எத்தனை வருஷம் அரசாண்டாரு? 40. ரொம்ப அருமை. ஆனா இது பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் புஸ்தகங்கள்ல எங்கேயுமே இருக்காது. ஸோ எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 13:21 ரெக்கார்ட் ஆயிருக்கும். டைமை கருத்தில் கொண்டு இதை நம்ம வாசிக்க வேண்டாம், நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபைனலா. ஸோ சவுல் ஃபர்ஸ்ட் ராஜாவா வராரு, 40 வருஷங்கள் வந்து அரசாட்சி பண்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு உண்டான ஆதார வசனங்கள் அங்கே. ரெண்டாவது யார் வரா? தாவீது வராரு. தாவீது எத்தனை வருஷம்? அதே 40 வருஷம். 1 நாளாகமம் 29:27 வசனத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்தது யார் வரா? சாலமோன். அவரும் வராரு. எத்தனை வருஷம் அரசாள்றாரு? 40 வருஷம் அரசாள்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 40 வருஷங்கள். இதுல எத்தனை வருஷம் வந்துருச்சு? 120 இயர்ஸ் வந்துருச்சு. ஆனா இவங்க தான் ராஜாக்களா அப்படின்னு, இதுக்கப்புறம் ராஜாக்களே வரலையா அப்படின்னு கேட்டா வராங்க. இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரே இஸ்ரேல் ஜனம் ரெண்டு பாகங்களா பிரியுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ 10 கோத்திரத்தை வழிநடத்துவதற்கு
எரோபயாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. இவர் வந்து என்ன பண்றாரு, சாரி 10 கோத்திரத்தை வழிநடத்துறதுக்கு எரோபயாம் அப்படின்னு சொல்லி வராரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இவரும் ஒரு வேலையாள். யாருக்கிட்ட? சாலமோன்ட்ட ஒர்க் பண்ண இவர் ஒரு ஒர்க்கர் ஆக்சுவலி. ஸோ அடுத்தது யார் வரா அப்படின்னா, அந்த 2 கோத்திரம் இருக்குல்ல, அதை வழிநடத்துறதுக்கு யார் வரா? 10-2 பிரியுது இந்த 12 கோத்திரங்களும். அந்த 2 கோத்திரத்தை வழிநடத்தக்கூடியது யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, சாலமோனுடைய மகனே வராரு, ரெகோபயாம் அப்படின்னு சொல்லி. பேர் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ரெகோபயாம், எரோபயாம். 2 கோத்திரத்துக்கு ரெகோபயாம், ஸோ 10 கோத்திரத்துக்கு எரோபயாம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 கோத்திரத்துல யார் யார் போயிடுறா அப்படின்னா, யூதா பென்யமீனும் போயிடுது. அதை கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அவங்க தான் பிற்காலத்தில் நம்ம எப்படி சொல்றோம், யூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? அந்த 2 ட்ரைப்ஸ் தனியா போயாச்சுன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த காலப்பகுதிகள் ராஜாக்களுடைய காலத்தை கண்டுபிடிக்கணும்னா, ஒண்ணு இந்த 10 கோத்திரத்தினுடைய ராஜாக்கள் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். மொத்தம் எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தான்னு. இல்லையா அந்த 2 கோத்திரத்துல எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ எந்த கோத்திரத்தை எடுத்துக்கலாம்? 10 எடுத்துக்கலாமா, 2 எடுத்துக்கலாமா? 2ன்றது கொஞ்சம் சின்ன நம்பரா இருக்கு. சீக்கிரம் சப்ஜெக்டை முடிச்சிங்கன்னா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியா? எதனால 2? ஒய் 2? இந்த 2 கோத்திரத்துல யார் வரா பின்னாடி? சூப்பர். ஸோ யூத ராஜசிங்கம் இல்லைங்களா, எதுல தான் வராரு அப்படின்னா, இந்த 2 கோத்திரத்துல தான் வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ ரெகோபயாம் 17 வருடங்கள் வந்து அரசாட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ யூதா அந்த ஜோனை வந்து 17 வருஷங்கள் வந்து சாலமோனுடைய பையனாகிய ரெகோபயாம் வந்து அரசாட்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருக்கு அடுத்தது அபியா வராரு. அபியா 3 வருஷங்கள் இருக்காரு. அடுத்தது ஆசா வராரு. ஆசா 41 வருஷங்கள் வந்து அரசாட்சி செய்கிறாரு. அடுத்தது யோசபாத் வராங்க. அவங்க 25 வருஷங்கள் வந்து அரசாட்சி பண்றாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான ரெஃபரன்சஸ் வர்சஸ் வந்து என்ன பண்றோம், அந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கோம். நீங்க மறக்காமல் வீட்டில் போயிட்டு அதை படிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ யோராம் வந்து 8 வருஷங்கள் அரசாட்சி பண்றாரு. அகசியா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 1 வருஷம். இதுக்கப்புறம் என்ன யார் வரல அப்படின்னா, ராஜாக்கள் வரணும், அந்த லைன்ல யார் வரா அப்படின்னா ஒரு ராணி வராங்க, அத்தலியா அப்படிங்கிற ஒரு ராணி வராங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 6 வருஷம் வந்து அரசாள்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அத்தலியா ராணிக்கு யார் பிறக்கிறா அப்படின்னா, அந்த டைம்ல எல்லாரையும் கொண்டு குவிக்கிறாங்க. ஆனா சம்பவம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பையனை வந்து மறைச்சு வச்சிடுறாங்க. ஸோ இவர் தான் யோவாஸ், நம்முடைய ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த ரொம்ப யங்கஸ்டான ஒரு ராஜா, ரொம்ப ஏஜ் கம்மியான ராஜா. 6லேருந்து 7 வயசு இருக்கும் இவர் ஏறக்குறைய இவர் ராஜாவாகும் பொழுது. இன்னைக்கு தேதியில சொல்லணும்னா 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை கூப்பிட்டு போயிட்டு நீ தான் பிஎம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட். ஏன் அப்படின்னா அவங்க தான் அடுத்து வழிநடத்தி ஆகணும் அந்த ஜென்ரேஷன்ஸ்ங்கிற மாதிரி. யோவாஸ் அங்க ராஜாவா வராரு. எத்தனை வருஷம் அரசாட்சி செய்யறாரு அப்படின்னா 40 வருஷம் வந்து அரசாட்சி செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது அமசியா வராரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 29 வருஷங்கள். உசியா 52 வருஷங்கள். யோதாம் 16 வருடங்கள் அங்க அரசாட்சி பண்றாரு. ஆகாஸ் 16 வருடங்கள். எசேக்கியா அப்படிங்கிற ராஜா கூட என்ன பண்றாரு அப்படின்னா 29 வருடங்கள் அரசாட்சி பண்றாரு. எசேக்கியா கூட ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷலான ராஜா இல்லைங்களா, தேவனுக்கு கொஞ்சம் பிரியமான ராஜாவும் கூட. ஸோ இவருக்கு ஒரு டிசீஸ் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி கூட இருக்கும் பொழுது ஏசாயா என்ன பண்றாரு, தீர்க்கதரிசி வந்து அத்திப்பழ அடைகள் மேல என்ன பண்ணுங்க, அவரை வந்து இருக்க சொல்றாங்க. ஸோ எசேக்கியா வந்து என்ன பண்றாரு, ப்ரேயர் பண்ணி அவருடைய லைஃப் ஸ்பேனை வந்து ஆக்சுவலி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. 15 வருடங்கள் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில கூட்டி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ராஜா. ஸோ அவருக்கு அடுத்தது மனாசே வராரு, 55 வருடங்கள் வந்து அரசாட்சி பண்றாரு. அடுத்தது ஆமோன் வராரு, ஆமோன் 2 வருடங்கள் அரசாட்சி பண்றாரு. அடுத்தது யோசியா ராஜா வராரு, இவர் 31 வருடங்கள் வந்து அரசாட்சி பண்றாரு. யோசியா ராஜாவுடைய காலப்பகுதியில் மிக விமர்சையான பஸ்கா வந்து அனுசரிக்கப்படுது. அவருடைய காலத்துல தான் வந்து நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் கூட கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். அடுத்தது யோயாக்கீம் வராரு, 11 வருடங்கள் வந்து அரசாட்சி செய்யறாரு. அடுத்தது சிதேக்கியா ராஜா வராருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த டைம்ல தான் என்ன நடக்குது, இவரும் ஒரு 11 வருடங்கள் வந்து அரசாட்சி பண்றாரு. சிதேக்கியா ராஜாவுடைய காலப்பகுதியில தான் வந்து தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இந்த பகுதியில் வந்து ராஜாக்களுடைய காலப்பகுதிகள் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இது வரைக்கும் அந்த வருஷங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, சவுல் ராஜா தொடங்கி சிதேக்கியா ராஜா முறைக்கும் உள்ள காலப்பகுதிகள் டைம் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை வருஷங்கள் வரும் அப்படின்னா 513 வருடங்கள் வரும் இல்லைங்களா. ஸோ இந்த 513 வருடங்கள் தான்
ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் அப்படியே தொடர்ந்து ஒரு வசனம் கூட வாசிச்சிடலாம். எசேக்கியேல் 21:25 முதல் 27 வசனங்கள். அந்த வசனம் மட்டும் வாசிச்சிடுங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 27 முடிய. அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். ரொம்ப அழகா எசேக்கியேல் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டாரு. அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். ஏங்க மொத்தம் 3 கவிழ்ப்பேன்? கவிழ்ப்பேன் அப்படின்னு சொன்னாலே தேவன் சொல்லிட்டாலே இது ரொம்ப பவர்ஃபுல் தானே. தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு. ஏன் 3 டைம் கவிழ்ப்பேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து என்ன தெரியுமா பண்றாரு? அட்டாக் பண்றாரு, வந்து சரி பிடிச்சிட்டு போறாரு. 3 டைம் வருவார். கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா 3 முறை வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா படையெடுத்து வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ எவ்வளவு அழகா வசனங்கள்ல இருக்கு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னு. ஸோ இதுல இருந்து அந்த ராஜாக்களுடைய காலம் முடிவுக்கு வருது. 1656, ஆரம்பத்தில் நான் சொன்ன 427, அதற்கப்புறம் இருந்த 430, அதற்கப்புறம் சொல்லப்பட்ட 46, 450, இங்க ராஜாக்களின் காலம் 513, இதெல்லாம் சேர்த்துட்டா எவ்வளவு வருது? 3522. பியூட்டிஃபுல். ஸோ அடுத்தது 7வது பகுதிக்குள்ள போகலாம். சிறையிருப்பின் காலம். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு ராஜாக்கள் இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணியாச்சு? நேபுகாத்நேச்சார் வந்தாரு, ஒட்டுமொத்த இஸ்ரேலையுமே அழிச்சிடுறாரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா. ஸோ அழிக்கும் பொழுது என்ன நடக்குது? அங்க சாலமோன் கோல்டுலே டெம்பிள்லாம் கட்டியிருந்தாரு இல்லையா, எல்லாம் அந்த டைம்ல தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபுல்லா டெமாலிஷ் ஆகுது. நகரம் வந்து தேசம் வந்து பாழாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கு. வசனம் கூட வாசிக்கலாம். எரேமியா 25:11. எரேமியா 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். இங்கதான் நமக்கு ஒரு கீ பாயிண்ட் வருது. எத்தனை வருஷம் சேவிப்பார்கள்னு இருக்கு சிறையிருப்புல? 70 வருஷம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ செதேக்கியா ராஜாவுடைய காலப்பகுதிக்கு பிற்பாடு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாபிலோனியர்களுடைய கண்ட்ரோல்ல எங்க இருக்காங்க அப்படின்னா 70 வருஷங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதற்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, நம்ம கூட இந்த ஒரு பாடத்தை கூட 5ஆம் உலக பேரரசில் கூட பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சிறையிருப்புல கூட ஒரு சிலை இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ கோல்டு, சில்வரு, பிரான்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பாதங்கள் வந்து இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு சிறையிருப்பின் காலம் தான் நாம எதிர்பார்த்துட்டு இருந்த காலம். சிறையிருப்பின் காலம் எத்தனை வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 70 வருடங்கள் அப்படிங்கிறத எரேமியா ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தலை பகுதி வந்து கோல்டா இருக்கும், மார்பும் புயமும் சில்வர்ல இருந்திருக்கும் அந்த 5ஆம் உலக பேரரசு பாடத்துல. தொடை வந்து அந்த வெண்கலத்துல இருந்திருக்கும், பாதங்கள் வந்து இரும்பும் களிமண்ணும் கலந்திருக்கும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்திருக்கோம்னு சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ 70 வருஷங்கள், அந்த 7வது டைம் லைன் எத்தனை வருஷம்? 70 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடைசி டைம் லைன், நம்ம பாடத்தினுடைய கடைசி டைம் லைன். ஸோ இதுல என்ன, சிறையிருப்பின் கால முடிவு முதல் கிபி 1 வரை வந்துட்டோமா? இப்ப பாயிண்ட்டுக்கு கிளியரா? கிபி வரைக்கும் என்ன அப்படின்னு வந்துட்டோம்னா பிளஸ் 2025 ஆட் பண்ணா என்ன வந்துடும்? உலகம் ஆதாம்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன டைம் லைன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம இல்லைங்களா? ஸோ அப்போ ஆஃப்டர் பாபிலோனுடைய அந்த சிறையிருப்புக்கு பிற்பாடு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எங்க போறாங்க அப்படின்னா மேதோ பெர்ஷியர்கள் கிட்ட அடிமைகளாக போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா சிறையிருப்பினுடைய காலம் அந்த டைம் தான். மேதோ பெர்ஷியர்களுடைய ராஜா யாரா இருந்தாரு அப்படின்னா கோரேஸ் ராஜா அப்படின்னு சொல்லி இருந்தார். இவர் வரலாற்று காலப்பகுதியில் மிகவும் ஒரு முக்கியமான ராஜா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, பாபிலோன் அப்படிங்கிற நகரம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண நகரம் கிடையாது. ரொம்ப ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்ட ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஈவன் நீங்க கேட்டிருக்கீங்களா, பாபிலோனின் தொங்கும் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட முன்னாடி இருந்த உலக அதிசயங்கள்ல அது ஒரு அதிசயமா இருந்ததா கூட நம்ம என்ன பண்றோம், நம்ம குழந்தையா இருக்கும் போது 7 wonders of world அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தீங்கன்னா, இப்போ இருக்க 2K ஜென்ரேஷன்ஸ் அதை படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கரண்டா இருக்க 7 wonders படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நம்ம பேரண்ட்ஸோ இல்லை நீங்க ஒரு வேளை 90s கிட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்,
7 ஒண்டர்ஸ் படிக்கும் பொழுது ஆதி காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னா பாபிலோனின் தொங்கும் தோட்டம்லாம் வந்து அது ஒரு ஒரு ஒண்டராக போடுவாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கட்டட கலையமைப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய பிளானிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்னு சொல்லி கூட பார்க்குறோம் பாபிலோன். ஸோ ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் ஒரு அருமையான பாடம் வரக்கூடிய நாட்கள் எடுக்கப்படும். பாபிலோனின் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு கூட ஒரு பாடம் இருக்கும். அதுல அந்த தேசத்தை பற்றி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ யாரு இங்க கேப்சர் பண்றா அப்படின்னா இந்த கோரேஸ் ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பாபிலோனை கேப்சர் பண்றதுக்கு பக்காவா பிளான் பண்றாரு. இப்பதான் பிரதர் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க, அந்த நகரம் ரொம்ப சூப்பரானது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு இவர் பக்காவா பிளான் பண்ணி என்ன பண்றாரு, அந்த பாபிலோனை கேப்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம அப்படின்னா கிமு கிபி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிறையிருப்பின் காலத்தினுடைய முடிவுலேருந்து கிபி 1ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம அப்படிங்கும் பொழுது 536 வருஷம் AD 1 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆதாமுடைய கிரியேஷன்ஸ்லேருந்து ஏசு கிறிஸ்துவனுடைய பர்த் வரைக்கும் அப்படிங்கிறத இதை எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஈவன் கூகுளில் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், மேதோ பெர்ஷியர்கள் ஆண்ட டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா 536 வருஷம் அப்படிங்கிறது ஈவன் கூகுளில் கூட ரொம்ப எவிடென்ட்டான ஒரு ப்ரூஃபாக இருக்குது. அந்த மேதோ பெர்ஷியர்களுடைய காலப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த 8 மெத்தட்ல உள்ள அந்த 8 டைம் லைன்ல உள்ள 8 மெத்தட்னு சொல்லிட்டு இருக்கேன், சாரி 8 டைம் லைன்ல உள்ள வருஷங்களை இப்போ நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். மேதோ பெர்ஷியருடைய காலப்பகுதி எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டோம், நம்ம 536 வருஷங்கள்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரை, ஜலப்பிரளயம் முதல் ஆபிரகாமோடு உடன்படிக்கை வரை, ஆபிரகாமோடு உடன்படிக்கை முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரை, நியாயப்பிரமாணம் முதல் கானான் தேசம் பங்கிடப்பட்டது வரைக்கும், அதற்கு பிற்பாடு நியாயாதிபதிகளுடைய காலம் 450 வருஷங்கள், அதற்கு பிற்பாடு ராஜாக்களுடைய காலம் 513 வருஷங்கள், சிறையிருப்பினுடைய காலம் 70 வருஷங்கள், சிறையிருப்பினுடைய காலத்தினுடைய முடிவுலேருந்து கிபி 1ஆம் வருஷம் வரைக்கும் 536 வருஷங்கள். இப்போ இதை கூட்டினா என்ன வரும், 4000 கரெக்டாக சொல்லுங்க. அந்த கேப்ல தண்ணி குடிச்சுக்கிறேன். கால்குலேட் பண்ணியாச்சா? எத்தனை வருஷம் வரும் ஆதாம் முதல் இயேசுவினுடைய பிறப்பு வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா 4128 வருஷங்கள். இயேசு கிறிஸ்து எப்போ பிறக்கிறாரு கரெக்டா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னா 4128வது வருஷத்துல பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் என்ன நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எதுக்கு இதெல்லாம் பார்க்க வந்தோம், 7வது வருஷம் அப்படின்னா அந்த 7வது வருஷத்துக்குள்ள எத்தனை வருஷம், 7வது நாள் அப்படின்னா அந்த ஒரு நாள் தேவனுக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உள்ள வந்திருக்கோம். இப்போ இந்த 7வது நாளுக்குள்ள என்ன வந்துருச்சு, இவ்வளோ வந்துருச்சு உள்ளர, 4128 வருஷங்கள் வந்துருச்சு உள்ளர, பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். கிமு அப்படிங்கிறது எத்தனை வருஷங்கள் தான், இப்போ கிறிஸ்துவுக்கு முன் அப்படிங்கிறதவே எத்தனை வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த 8 டைம் லைன்ல எத்தனை வருஷம் தான், 4128 தான். ஆதாம் முதல் கிறிஸ்து வரை எத்தனை வருஷம், அப்போ 4128. இதை எதன் அடிப்படையில் நம்ம கொண்டு வந்தோம், வசனத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தோம். அப்போ ஆதாம் முதல் இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம், பிளஸ் 2025 இல்லைங்களா, போட்டா எத்தனை வருஷம் வந்துருது. இப்போ எத்தனாவது வருஷத்துல இருக்கோம் நம்ம, 6153வது வருஷத்துல இருக்கோம். யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை 1000 வருஷங்கள் இதுல கடந்தாச்சு நம்ம, 6000 வருஷங்கள் இதுக்குள்ளேயே இருக்கு இல்லைங்களா. இப்போதான் நம்ம ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டுக்கு வரணும். ஸோ அந்த 7வது 1000 வருஷம் யாருடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா. நம்ம சொன்னோம் இல்லையா, கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அப்படின்னு ஒரு பாடம் எடுத்தோமா, அதை கேட்டிங்களா? ஸோ எந்த அளவுக்கு அது வேர்சஸோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அழகா. ஸோ 4128லேருந்து 2025 கூட்டுறீங்க, இன்னைக்கு தேதி வரைக்கும் கூட்டுறீங்கன்னா
ஒட்டுமொத்தம் ஆதாம் முதல் இன்னைக்கு தேதி வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்னா 6153 வருஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதில் தான் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே எத்தனை வருஷங்கள் இருக்கு அப்படின்னா 6000 வருஷங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 6000 வருஷங்களை 1153 மைனஸ் பண்றீங்க அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா 153 வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ என்ன ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எந்த 6000 வருஷம் வந்து கம்ப்ளீட்டட், அப்போ எந்த 7000 வருஷம் ஸ்டார்டட் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தாகணும். கடைசி 1000 வருஷங்கிறது என்ன? கிறிஸ்துவனுடைய அரசாட்சி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதை எப்படி நம்ம டிரைவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். 6000 வருஷம் ஆல்ரெடி இங்கேயே போயாச்சு இல்லைங்களா? நாம் இப்போ எங்க இருக்கோம்? ஆக்சுவலி இதுல இருக்கோம் இல்லைங்களா? கடைசி காலத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அந்த கடைசி காலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்தோம். இவ்வளோ டைம் லைனுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நாம் இருக்கிறது எத்தனாவது வருஷம்னு பார்த்துட்டோம்? 6153 பார்த்துட்டோம். 6153னா இது முடிஞ்சிச்சு இல்லையா? இதுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ எத்தனாவது நாளில் இருக்கோம்? ஆக்சுவலி 7வது நாளில் இருக்கோம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் சொன்னோமா? கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை கடைசி 1000 வருஷம் கிறிஸ்துவுக்கு தானே இல்லைங்களா? அவர் ஆளுகை செய்ய போறாரு, அவருடைய கிங்டம்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த டைம் லைன் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா வேர்சஸோட ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பாருங்க. 6000 வருஷங்கிறது இங்கேயே முடிஞ்சாச்சு. ஒட்டுமொத்த 7ஆம் நாள் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா இங்க இருக்கு. ஸோ தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த தேவன் ஓய்ந்திருந்த அந்த ஒரு 7வது நாள் எத்தனை டைம் லைன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா 7000 வருஷங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். பிதாவுக்கு அப்பாவுக்கு ஒரு நாளுங்கிறது எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா 7000 வருஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணிக்கலாம், இங்கே என்ன கால்குலேஷனில் ரொம்ப கிளியராக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, 1000 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 7வது அந்த ஒரு 1000 வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் என்ன இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டைம் லைன்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ தான் உள்ள கேப்ஸ் வந்து நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 6000 வருஷம் அங்கே, 4128 வருஷம் அப்படிங்கிறது எங்கே வந்துடுது? இங்கே 5000 வருஷத்துக்குள்ளேயே இந்த இடத்துல தாண்டி வந்துடுது. 4128ங்கிறதே இங்கே வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 4128ங்கிறது என்னன்னு பார்த்தோம் நம்ம. கிமு மறந்துட வேண்டாம் இல்லையா? அப்போ இதை மைனஸ் பண்ணா என்ன டைம் கிடைக்கும்? இந்த 6000த்தையும் 4128யும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா கரெக்டாக 1872ன்னு கிடைக்கும். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 6000 வருஷம் எங்க தெரியுமா முடியுது? ஏடி 1872 முடியுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலி 6000 வருஷம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை எங்கங்கிறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் உள்ள டைம் லைன்ஸை பார்த்தாலே நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப கிளியரா இது புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்ன ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 6000 வருஷத்துல அந்த கிமு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடுது உங்களுக்கு? 1872 வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிளஸ் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தில் பாவம் இல்லாமல் இருந்தார் இல்லைங்களா? அந்த டைம் லைன் ஆக்சுவலி. ஏன் ஆதாம் வெளியில வந்து அவங்களுக்கு குமாரர் பிறந்ததுல இருந்தா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? ஆக்சுவலி கால்குலேட்டே பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா பையனோட ஏஜ்ல இருந்து தான் பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதற்கு முன்னாடி இருந்த டைம் லைன் தான் அந்த ஒரு 2 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கிபி 1874ல எக்ஸாக்டா என்ன நடக்குது? 1874ல என்ன நடக்குது? இல்லை அது அத்திமரவமே இல்லை, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. அப்ப எக்ஸாக்டா 6000 வருஷம் எங்க முடியுது? எங்க கம்ப்ளீட் ஆகுது? 6000 வருஷம் அப்படிங்கிறது எங்க கம்ப்ளீட் ஆகுது? கடைசி 1000 வருஷம் கிறிஸ்துவுக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 6000 வருஷம் இருக்குல்ல, அது எங்க கம்ப்ளீட் ஆகுது? நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் படி, லாஜிக் படி, வரலாறு படி அப்படின்னா
கிபி 1874 வந்து அந்த 6000 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. 874 கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை நடைபெறுது. 874க்கு பிற்பாடு அந்த 1000 வருட அரசாட்சி வந்து துவங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய 2ஆம் வருகையில வராரு. ஸோ மனுக்குலத்தை வந்து தயார் பண்றாரு. 1000 வருஷம் கிறிஸ்துவனுடைய ஒர்க் என்ன? மனுக்குலத்தை தயார் பண்ணி என்ன பண்ணணும்? அந்த 7000 வருஷம் முடியும் பொழுது ஃபைனலா தேவனுடைய காலில் சரண்டர் பண்ணணும். இந்தாங்க தேவனே, ஆதாம் படைக்கும் போது பூமி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் மாத்திட்டேன், உங்களுடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்க வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ கிளியரா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை அப்படிங்கிற ஒரு பாடத்தை கூட ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ 1874 அவர் வந்துடுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன இன்னொரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 7000 வருஷம். எதை வச்சு பார்க்குறோம்? ஏன்னா இந்த டைம் லைனில் அதுக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்கள் போகவே முடியாது. ஏன்னா கிறிஸ்து இங்கே வந்துட்டார், வந்த பிற்பாடு 1000 வருஷம்தான், அதற்கு பின்பாக இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ரோல் அப்படின்னா, இந்த 1000 இயர்ஸில் தான் நம்மளும் இருக்கோம். இப்போது இந்த 1000 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் யாரும் வந்துட்டா அப்படின்னா கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையும் இருந்திருக்கு. அதில் கூட 3 படிநிலைகள் பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன படிநிலைகள் அவருடைய 2ஆம் வருகையில்? பருஷியா, எபிஃபானியா, அப்போகலிப்சிஸ் இல்லைங்களா? யாருக்கும் தெரியாமல் வந்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்தது என்ன நடக்குது? பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியும்படி வந்து வேலை செய்யறது அப்படின்னா என்ன? யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனோட பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு ஏன் காஞ்சிபுரத்தில் இருக்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் தெரியுது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வந்தாச்சு அப்படின்னு? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமுமே அவர் வானத்திலிருந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருவார் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆல்ரெடி வந்து அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தயார்படுத்திட்டு இருக்காரு. எதற்காக? எல்லாத்தையும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சீர் பொருந்தி பிதாவினுடைய பாதப்படியில சமர்ப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 1000 இயர்ஸ் தான் எடுத்துக்கிறாரு அதுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதுல நம்ம எப்படி இருக்கோம்? இதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அவரும் வந்துட்டார் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்த்துட்டோம். தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படிங்கிற டைமை கூட நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம். தேவன் ஓய்ந்திருந்தார்னா என்ன? அந்த மனுக்குலம் திரும்பியும் சீர்பொருந்த நிலைக்கு வரக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு இருக்கு, அதனுடைய ரட்சகர் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ 1874 எக்ஸாக்டா அந்த 6000 வருஷம் முடியுது. இங்கே நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து தான் அந்த அவருடைய 1000 வருஷங்கள் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 3 உலகங்கள் பாடத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் 1ஆம் உலகம், 2வது ஜலப்பிரளயம் முதல் அடுத்தது 2ஆம் உலகத்திலேருந்து அந்த கிறிஸ்துவின் அரசாட்சி வரைக்கும் 3ஆம் உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ சார்ட் ஆஃப் த ஏஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது, மிகவும் ஒரு அருமையான பாடம். வெறும் தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையுமே வசனத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு சார்ட், ஒரே ஒரு பிக்சரில் அடைக்கிடலாம். இந்த டைம்லைன் பார்த்தோம்ல, இவ்வளோ பார்த்தோம் இல்லையா, இதெல்லாத்தையும் ஒரு சிங்கிள் பிக்சரில் அடைக்கிடலாம். ஸோ தேவனுக்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய நாட்கள் அந்த ஒரு பாடத்தை கூட பார்க்கலாம். ஸோ அந்த 2 வருஷம் பாவம் இல்லாத டைம் ப்ளஸ் 4126 வருஷங்கள், கிமுவில் உள்ள 4126 வருஷங்கள், அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவுடைய அந்த 1872 வருஷங்கள், அதை சேர்க்கும் பொழுது எக்ஸாக்டா என்ன ஆகுது அப்படின்னா 1874 வருஷங்கள் வருது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதற்கப்புறம் கிறிஸ்துவனுடைய அரசாட்சியில் அங்கே ஒரு 1000 வருஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இதுதான் 6000 வருஷம் பிளஸ் 7000 வருஷம் தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ விழுந்து போன மனுக்குலத்துக்காக 1ஆம் வருகையில வந்து என்ன பண்றாரு? கிறிஸ்து ஈடுபலி கொடுக்குறார். சுவிசேஷ யுகம் நடக்குது. சுவிசேஷ யுகத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய 2ஆம் வருகையும் நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சபையினுடைய செலெக்ஷனை முடிவு பண்ணும் இல்லைங்களா? வந்துட்டாரு. அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? 1,44,000 என்ன ஆகணும்? இன்னும் ரெடி ஆகணும். அவரே வந்துட்டாரு, ஆனா இன்னும் என்ன ஆகல? 1,44,000 வந்து ரெடி ஆகல. ஸோ இந்த ரெடி ஆகிற ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா காஞ்சிபுரத்துலேயும் நடத்திட்டு இருக்காரு. எதுக்கு இந்த பாடங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கோம் வந்து வாரம் வாரம் சும்மா ஏதோ ஒரு கேஷுவலா அப்படின்னா ரொம்ப சீரியஸான ஒரு பாயிண்ட். செய்யக்கூடிய வேலைகள் என்ன? ஒரு கோதுமை மணி இன்னொரு கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், நம்ம எல்லாருமே என்ன ஆகணும்? சபையா மாறணும், கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே நான் வந்துட்டு இருக்கோம். சர்ச்சினுடைய செலெக்ஷன் முடிச்ச பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னா உயிர்த்தெழுதல் கூட இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை மற்ற ஜனங்களுக்கு இருக்கான்னு தெரில. அவர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்ன பண்ணி ஆகணும்? நம்ம அதை
சீரியஸாக நம்பி ஆகணும். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு, அதன் அடிப்படையில் தான் நம்முடைய சத்தியங்கள் நடைபெறுது. 4 விதமான உயிர்த்தெழுதல்னு கூட வரக்கூடிய நாட்களில் ஒரு அருமையான ஒரு பாடம் எடுப்போம். அதை தவறாமல் நீங்கள் கேட்கணும். ஸோ உயிர்த்தெழுதல் பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு அதிகமாக அந்த ஒரு பாடத்தின் மூலமாக கிடைக்கும். ஸோ உயிர்த்தெழுத பிற்பாடு என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் இந்த சத்தியத்தை வந்து என்ன பண்ணி ஆகணும்? பிரசங்கிக்கணும் இல்லைங்களா? நம்ம தான் சொல்லிட்டு இருப்போம், நரகம் இருக்கு, இந்த அக்செப்ட் பண்ணிக்கலாம், நரகத்தில் சாத்தான் தள்ளிடுவான் அப்படின்னு. பக்கத்தில் இருக்க ஆறுமுகத்துக்கும் அப்துருக்கும் இந்த சத்தியம் தெரியுமா? தெரியாது. சத்தியமே தெரியாம அப்போ நரகம்னு ஒரு விஷயமே இல்லாம ஒரு மாயையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொய்யிலிருந்து தான் தேவன் நமக்கு இன்னைக்கு நம்மளை விடுதலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்களுக்குலாம் என்னைக்கு சத்தியம் போறது? அதுதான் அந்த டைம். அவங்களுக்கு சத்தியம் எடுத்து சொல்லணும். ஸோ அவங்கள பர்ஃபெக்ட் ஆக்கிட்டு தேவனுடைய பாதத்தில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும்? அவங்கள சமர்ப்பிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரே பிக்சர்ல தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு. இந்த பிக்சர் தான். இதை தமிழில் போட்டுட்டு ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சார்ட் ஆஃப் தி ஏஜஸ்ன்னு. அந்த டிவைன் பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அழகாக இதில் புரியும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரிகளே. ஸோ என்ன பாடத்தினுடைய கன்க்ளூஷன்? பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாளுங்கிறது எத்தனை வருஷம்? 7000 வருஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம், தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் 1 வருடம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் 1000 வருடம், பிதாவாகிய தேவனுக்கு 7000 வருஷங்கள் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரிகளே. அப்போ 7000 வருஷங்கள் அப்படின்னா இப்போ வரைக்கும் எத்தனாவது வருஷம் போயிட்டு இருக்கு? உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம்ல, தேவன் வந்து சூரியனை உண்டாக்கிட்டாரு, வானத்தை உண்டாக்கிட்டாரு, ஸோ நட்சத்திரங்களை படைச்சிட்டாரு, கடல்வாழ் உயிரினங்களை படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சயின்டிஃபிக்காக என்ன கேட்பாங்க? ரொம்ப சயின்ஸ்லேயே ஊறி போனவங்க, இதெல்லாம் ஒரு நாளில் படைக்க முடியுமா, இதெல்லாம் நம்புற காரியமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. தேவன் ஒரு நாளில் படைச்சிட்டாரா இது எல்லாத்தையுமே? இந்த 7வது நாளுக்குள்ள எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். 7000 வருஷம் இருக்கு. ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் நாட்குள்ளேயும் அப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? ஏன்னா இது தேவனுடைய கால்குலேஷன், தேவனுடைய சிருஷ்டிப்பின் வாரம். தேவனுடைய ஒரு நாள் எத்தனை வருஷம்? 7000 வருஷம். நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், சயின்ஸுக்கு எங்கேயும் முரண்பாடெல்லாம் இருக்காது. ஒரு கடல் உண்டாகணும், ஒரு சூரியன் உண்டாகணும், ஒரு ப்ராப்பரா ஒரு பூமி இந்த ஆக்சிஸ்ல இத்தனை டிகிரியில தான் ரொட்டேட் பண்ணணும், அப்பதான் அது மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னா சில நேர்த்தியான காரியங்களை செய்யணும் இல்லைங்களா? யோபு ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான பாடம். யோபுனுடைய புஸ்தகங்கள் மட்டுமே ஏறக்கூடிய 1 வருடம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்டடியாக பண்ணலாம். தேவனுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த யோபுனுடைய புஸ்தகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா 7000 வருஷம், 7000 7000 7000, இங்கே ஒரு 7000, இங்கே ஒரு 7000, இந்த 7000 வருஷம். அப்போ எத்தனை வருஷம் இருக்கும் மொத்தம்? 7 சார், டேபிள்ஸ்லேயே ரொம்ப ஈஸியானது இல்லைங்களா? 49000 வருஷம். அப்படி இருக்கும் பொழுது 7வது நாளுக்கு பிற்பாடு ஏதாவது பைபிளில் ரெக்கார்டு இருக்கா அப்படின்னா, ஆக்சுவலி 7th டேக்கு அப்புறம் என்ன வரணும் லாஜிக்கா? 8th டே வரணும் இல்லைங்களா? 7th டேயோடைய எண்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் போய் அவருடைய பாதப்படியில் சமர்ப்பிப்பார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய கிங்டம் முடிஞ்ச பிற்பாடு. இது எங்கேயாவது நிழலாக இருக்கா வேதாகமத்தில் அப்படின்னா, பழையப்பாட்டு காலப்பகுதி ஒரு வேளை படிச்சிருந்தோம் அப்படின்னா யூபிலினுடைய நியாயப்பிரமாணம்னு ஒரு லாஜிக் இருக்கு. ஜூப்ளி, தமிழில் யூபிலின்னு இருக்கும், யூபிலியின் பிரமாணம்னு. என்ன ஒரு கட்டளை கொடுப்பாங்க தெரியுங்களா? ஒருவேளை உங்ககிட்ட ஒரு அடிமை இருந்தாலோ, இல்லை உங்ககிட்ட யாராவது வேலை செய்கிறவங்க இருந்தாலோ, அவங்க ஏதாவது கடன் பட்டிருந்தாலோ, கடன் வாங்கியிருந்தாலோ, ஏதாவது பொருள் கொண்டிருந்தாலோ, இல்லை கொடுத்திருந்தாலோ, என்னவா பண்ணியிருந்தாலும், ஒருவேளை அடிமைத்தனத்தில் இருந்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த 50வது அந்த என்டையர் டே 50வது டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படின்னா விடுதலையின் டே, யூபிலியின் நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 50வது வருஷம். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் 49 வருஷம் ஒருத்தர் கடன் பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 50வது வருஷம் அவர் என்ன பண்ண தேவையில்லை, அதை திரும்பி அந்த எஜமானுக்கு வாங்கின கடனை செலுத்த தேவையில்லை. அது யூபிலியின் பிரமாணம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த 50வது வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா த கிரேட் கிராண்ட் யூபிலி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், மிகப்பெரிய யூபிலின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை தான் நிழலாக பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் யூபிலியின் பிரமாணம்னு சொல்லி தேவன் வச்சிருந்தார். அதுவே தனியான ஒரு பாடம். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கீங்க, இதில் ஒரு பாடம் அதில் ஒரு பாடம், என்னைக்கு தான் நம்ம பார்க்குறது அப்படின்னா அவ்வளோ இருக்குது பைபிளில்.
அவ்வளோ படங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட தான் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது டைம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த டைமெல்லாம் நம்ம எவ்வளோ பிளெஸிங்காக எடுக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ என்ன புரிஞ்சுக்கலாம் கிளியராக அப்படின்னா, ஸோ இந்த ஒரு யூபிலினுடைய பிரமாணம் என்ன புரிய வைக்குது நமக்கு அப்படின்னா, திரும்ப கொடுத்தலின் காலப்பகுதி இல்லைங்களா? ஸோ என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அந்த டைமில், அந்த 50வது வருஷத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்கும். அப்படிதான் இங்கே இந்த 49,000 வருஷங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு பிற்பாடு என்ன அப்படின்னா, அதுக்கு பிற்பாடு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா, நாம பார்க்கக்கூடிய அந்த தொலைந்து போன ஏதேன் தோட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் படைக்கும் பொழுது என்ன ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும், அந்த ஹாப்பினஸ் இந்த பூமியில ஃபுல்லா இருக்கும். ஸோ இது யூப்ளி அப்படிங்கிற ஒரு பாடத்துல கூட நமக்கு தேவனுக்கு சித்தம் இருந்தால் பார்க்கலாம். திருத்துவ கொள்கை ஒருவேளை நம்ம ஒத்துக்கல அப்படின்னா இந்த ஒரு வசனம் கூட நம்மளால கிளியரா பதில் சொல்ல முடியாது. அப்பா வேற, பையன் வேற. நமக்கு ஒரே அப்பா, அது பிதாவாகிய தேவன். அவர் நமக்கு கொடுத்திட்ட ஒரே குமாரன், நம்முடைய இரட்சகர், நமக்காக ஈடுபலி செலுத்திட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு கூட சொல்லி பார்க்குறோம். அப்பதான் அவர் எவ்வளோ அழகா இந்த ஒரு அவரோட கிங்டம் எண்டில் எவ்வளோ அழகா ஒரு வசனம் அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:28. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கா அந்த கடைசி 1000 வருஷத்துல அவருடைய ராஜ்யத்துல சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது, தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு, நம்ம எல்லாத்தையும் படைச்ச நம்முடைய ஒரே அப்பா தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு, குமாரன் தாமும் தமக்கு, குமாரன் இயேசு கிறிஸ்து தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு, அதாவது எல்லாத்தையும் கிறிஸ்து கொடுத்துட்டாரா, இது என்னப்பா இதெல்லாமே உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுத்துட்டாருல்ல, அதை கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அப்ப இப்ப அப்பாவும் பையனும் என்ன இல்லை, சேம் கிடையாது. அப்பா மேல அப்புறம் தான் பையன், பையனுக்கு கீழே தான் கிறிஸ்துவனுடைய சபை. ஆர்டர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நாம தான் அவர் இருந்தாரு, அவர் அவராவே இங்க வந்தாரு, இங்க இருந்து அவரா போனாரு, இவரா போனாருன்னு சொல்லுவோம். வசனம் எப்படி இருக்கு தெரியுமா, எல்லாத்தையும் கிறிஸ்துக்கு கொடுத்துட்டாருல தேவன், எல்லாத்தையும் கிறிஸ்துக்கு கொடுத்துட்டாரு, எல்லாமே கிறிஸ்துவுக்கு தான். ஆனா அப்படி கொடுத்துட்ட தேவனுக்கு என்ன பண்ணிருக்காராம் கடைசியில, கீழ்பட்டிருப்பார். திருத்துவம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலக கிறிஸ்தவ மண்டலத்துல எத்தனை இடத்துல அப்பா யாரு பையன் யாருன்னே சொல்லாம சத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு வசனத்தை நம்மளால கிளியரா புரிஞ்சுக்கவே முடியாது. ஒருவேளை திருத்துவம்ங்கிற ஒரு விஷயம் போய் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலன்னா. அப்போ குமாரன் என்ன பண்றாரு அப்படின்னா, தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்பாக்கு கீழே தான் பையன் அப்படிங்கிறது அந்த லாஜிக்கை கூட இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்பா தான் பிளான் போடுறாரு எல்லாமே. ஆனா ஏசு கிறிஸ்து அதை அருமையா செயல்படுத்திட்டு என்ன பண்றாரு, அவருடைய பாதத்திலே போயிட்டு அந்த 7000 இயர்ஸ் முடியும் பொழுது தேவன் கிட்ட கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது தேவனுடைய பார்வைக்கு இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் எப்படி இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த ப்ராசஸை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு 2ஆம் வருகையில அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம். இதைதான் நம்ம ப்ரே பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொன்னாரு. விதமாவதுன்னா என்ன, இப்படிதான் நீ டெய்லியும் ப்ரே பண்ணணும் அப்படின்னு இல்ல, விதமாவது இந்த விதத்துல நீ ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. வாசிக்கலாம். மத்தேயு 6:9-10. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 மற்றும் 10. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படிங்கும் பொழுது இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த 7 நாளுக்கு பிற்பாடு எப்படி இருக்கும், மரணம் இருக்குமா, அழுகை இருக்குமா, இனி அங்க என்ன இல்லை, அழுகையும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை தான் ரொம்ப அழகாக ஒரு சீக்கிரட்டாக வச்சிருக்கார் பைபிளில். இது இன்னைக்கு எல்லா கிறிஸ்டின்ஸ்க்கும் தெரியுமா? காஞ்சிபுரத்தில் எத்தனை வருஷத்தில் இருக்கோம், நாம் எத்தனாவது வருஷத்தில் நின்றுட்டு இருக்கோம், இனி எத்தனை நாள் செல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? சரி, உங்ககிட்ட ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். மொத்தம் 7000 வருஷம் அப்படின்னா நாம் இன்னைக்கு எந்த டேட்டில் இருக்கோம்னு சொல்லி பார்த்துட்டோம், 7th டேல இருக்கோம். 6000 நாள் தாண்டி ஒரு 150 வருஷம் ப்ளஸ் ஆடு உள்ளே வந்தாச்சு. இன்னும் இப்போ எத்தனை வருஷம் இருக்கு 7000 வருஷம் முடிய? ரொம்ப நாள் இருக்க மாதிரி தெரியுதுங்களா? இந்த டைம் பீரியட்ல என்ன தெரியுமா நடக்கணும், சபை நிறைவாகணும், மகா உபத்திரவம் அடுத்தது வரும். நம்முடைய டார்கெட் சபையா போகணுங்கிறதானே தவிர மகா உபத்திரவத்தில் மாட்டிட்டு திரள் கூட்டமாக போகணுங்கிறதுக்கு நமக்கு அழைப்பே கிடையாது. அதுக்குள்ள நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கணும். அதற்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்தையும் சீர் பொருந்த நிலையில தேவன் என்ன பண்ணணும், ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே போல தேவன் கிட்ட ஒப்படைக்கணும். அப்படின்னா இது சாதாரண விஷயமா? நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு பிரேயர் வரலன்னா என்ன பிரதர்,
ஒரு சப்ஜெக்ட் தானே போகுது, அடுத்த வாரம் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு. நமக்கு தெரியாது என்னைக்கு நம்முடைய ஓட்டம் முடியும்னு. இப்போ நம்ம ரொம்ப ஃபார்ச்சுனேட்டு, 1,44,000 கவுண்ட் முடியல, அதில் ஒருத்தராக மாறுறதுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம் பிரயாசப்பட்டு. ரொம்ப லெஷராக, ரொம்ப கேஷுவலாக, ஒரு பேர் கிறிஸ்தவனை போல, பேருக்கு மட்டும் கிறிஸ்தவனை போல, ஒரு பேர் கிறிஸ்தவன் போல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கே நாம் ஒரு வேளை இல்லை மறித்தர்றோம், நம்முடைய ஓட்டத்தை வந்து முடிவு செய்கிறாரு. நம்மளால சொல்ல முடியுமா பவுல் மாதிரி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, நான் கண்டிப்பாக சபையாயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கதறினாலும் என்ன இல்லை, ஒரு யூஸும் இல்லை. ஒரே லைஃபு, அந்த ஒரு லைஃபை எப்படி வேணா வாழ்றதுக்கு தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்படி வாழ்ந்தாதான் சபையாக முடியும்னு வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது. இதில் அம்மா அப்பா சொந்தக்காரங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடணும். ரொம்ப அழகாக வசனத்தில் சொல்லிட்டாரு. நீ சத்தியத்தில் ஓடுறதுக்கு உனக்கு உன்னுடைய கண்ணோ கையோ எது நீ என்ன பண்ணு, உனக்கு தடையாக இருந்தாலும் என்ன போடு, தரித்து போடு அப்படிங்கிறாரு. அப்போ அப்படியே லிட்டரலாக வெட்டி போடுறதுக்கு சொல்லலை. ஃபஸ்ட்டு அப்பா, இந்த சத்தியத்தை கொடுத்துட்ட அப்பா, அவருக்கு மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அவருடைய ஒரே பேரான குமாரன் கிறிஸ்துவனுடைய ஈடுபலி, அதில் விசுவாசிக்கிறோம், உண்மையான சத்தியத்தில் நடக்கிறோம். நம்மளை சுற்றி எவ்வளோ அநீதிகள் நடந்தாலும், சொற்ப பேராக இருந்தால் கூட உண்மையான சத்தியத்துக்காக வாஞ்சையாக இருக்கும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மகிமை அப்படிங்கிறது மிகவும் பெரியது. சொல்றாருல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ரெடி பண்ணி அப்பா காலில் ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது உலகத்துக்கு நம்ம எப்படி இருப்போம்? நாம் எல்லாம் அவரோட கூட அரசாட்சி செய்ய போறோம் இல்லைங்களா? அந்த வேலையில யாருக்கு பங்கு இருக்கு? நமக்கு பங்கு இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னுமே தேவன் என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நாமளும் பரலோகத்துக்கு போய் நல்லவங்களா அப்படி மாறிடலாம், இன்னும் நிறைய டைம் இருக்கே அப்படின்னு யோசிச்சோம்னா அந்த வேலையை செய்யறதுக்கு சீக்கிரம் வாங்கன்னு நம்மளை கூப்பிடுறாரு. ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல, மனசு இறங்கி என்ன பண்ண முடியறதில்ல, வெளியில வர முடியறதில்ல. நல்லா யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இத்தனை நாள் இந்த ஒரு வெளிச்சத்தில் இருந்தோமா? ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பாடமா இந்த பாடம் எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அடுத்த கிளாஸே வரக்கூடிய இந்த ஒரு 6-7 பேர் என்ன பண்ண மாட்டீங்க, வந்திருக்க மாட்டீங்க இல்லையா? எதனால வரீங்க அப்படின்னா வசனம் சத்தியம் இதுதான் சொல்லுது. யார் வந்தாலும் வரலனாலும் இங்கே கிளாஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், கடைசியாக இங்கே ஒருத்தர் கேட்குற வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஒருவேளை வரால அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக ஏதாவது லாஸ் இருக்கா? எங்களுக்கு ஏதாவது ரொம்ப நஷ்டமாயிடுமா? ஒரே ஒரு வருத்தம் இருக்கும், நம்ம போய் சத்தியம் சொன்னோமே ஆனால் அவங்க வரலையேன்னு. ஆனால் ஒருத்தர் சத்தியத்தில் வர்றதுக்கும் வராததுக்கும் யாருடைய சித்தம் வேணும்? பிதாவுடைய சித்தம் வேணும். நாங்கள் இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறதுனாலே என்ன பண்ணிட மாட்டோம், எல்லாருமே ட்ரூத்துக்குள்ள அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட மாட்டோம். நிறைய ட்ரையல்ஸ் வரும். ஆனால் அதை மீறி உண்மையான சத்தியத்துக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா தேவன் அவ்வளோ அழகாக நம்மளை கைட் பண்ணுவார். ஏன் இத்தனை நாள் நமக்கு இதெல்லாம் மறைஞ்சிருந்தது அப்படின்னா நீதிமொழிகள் 25:2 ரொம்ப அழகாக போட்டிருக்காரு பாருங்க, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. ஏன்னா அந்த மறைச்ச விஷயத்தை யாருதான் உண்மையிலுமே இன்ட்ரெஸ்டடா இருந்து ஆராய்ச்சி பண்றாங்களோ அது ராஜாக்களுக்கு மேன்மை. நாமெல்லாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய நபர்களாக அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸா நம்மளை அழைச்சிருக்கார். எதுக்கு? நாமளும் அவரோட சேர்ந்து அரசாட்சி பண்ணணும்னு. அவர் கூட நிற்க முடியுமா கிறிஸ்துவுக்கு நிகரா பக்கத்துல? அதுக்கு நாமெல்லாம் பாத்திரவான்களா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு நாம பாத்திரவான்களா? இல்லை. ஆனா இப்பேற்பட்ட பாவிகளும் அற்பமுமான நம்மளையும் கூட தேர்ந்தெடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என் பிளான் என்னங்கிறத ஃபுல்லா உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனா ஒபீடியண்டா இருக்கேன்னு தான் கேட்கிறாரு. நல்லா திரும்ப திரும்ப சொல்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த ட்ரூத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா காரு, வீடு, பைக்கு, சொஃபஸ்டிகேட்டான லைஃபு இதெல்லாம் இருக்கு எல்லாருக்கிட்டையுமே. ஆனா இதெல்லாம் எப்படி தேவனா கிரேஸா கொடுக்குறாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காக எங்க ஒரு பிரேயரும் இங்க என்ன பண்ணாது, இந்த இடத்துல நடைபெறாது. அதுக்காக நம்மளை கூப்பிடல. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் ரொம்ப ஈகரா பார்த்துட்டு இருக்கார். காஞ்சிபுரத்துல இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகள் நடக்குதா? என்னுடைய பிள்ளைகள் தேவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. எதனால? நாமளாம் ஒரு கண்ணுக்கு தெரியுவோமா? பாவிகள் தானே, தேவனுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டோம் இல்லையா? கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் மூலமாக நாமெல்லாம் ஒரு கண்ணுக்கு படுறோம். இப்போ அதனாலதான் நம்ம பண்ணக்கூடிய பிரேயர் என்ன பண்ணுது, அப்பா கிட்ட ரொம்ப அழகா போகுது. கிறிஸ்துவின் மூலமாக அவர் இல்லாம நமக்கு என்ன இல்லை, நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லி கூட வசனம் சொல்லியாச்சு. அப்போ
தேவனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 7000 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை கூட 1874 தொடங்கியாச்சு அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். ஸோ நாமளும் இன்னும் ஒரு வசனத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே குதிரையில் வருவார், வெள்ளை அங்கி போட்டுட்டு வருவாருன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஸோ பரூஷியா, எபிஃபானியா, அப்போகலிப்சிஸ் அப்படின்னா அந்த படிநிலைகள் ஒன்றொன்னா தான் ரிவீல் ஆகும். ஆனால் அதோடைய சிம்டம்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அவர் வந்துட்டார் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக நம்மளை சுற்றி எத்தனை மாற்றங்கள், வசனமே ரொம்ப கிளியராக சொல்லுது. அவர் வரக்கூடிய விதம் எப்படி தான் இருக்கும், ரொம்ப பகிரங்கமாக பேண்டு தப்பு செட்டுலாம் போட்டு அப்படி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குமா? இல்லை, யாருக்கும் தெரியாது. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் வசனம் சொல்லுது. அவருடைய வருகை அப்படிதான் இருக்கும்னு சொல்லுது. அப்படி வசனம் சொல்லிட்ட பிற்பாடு இன்னுமே நம்ம கண்ணை திறந்து வானத்தை பார்த்து அவரு வருவாரு, வானத்துல இருந்து அப்படி ஒரு புகையோட வருவாரு அப்படின்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் முட்டாள்தனம் ஆக்சுவலி. அப்ப வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பாடத்துல கூட நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கடைசி காலத்துல இருக்கோம், அப்போ ரொம்ப இன்னும் டைம் இருக்கா நிறையா நமக்கு? அதான் பாடத்தினுடைய முதல் கேள்வியா வச்சேன் இல்லையா. உண்மையிலுமே நம்ம எவ்வளோ கடைசி காலத்தில் இருக்கோம் அப்படின்னா ரொம்ப 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 அப்படின்னு சொல்லலாம். அதான் உண்மை, ரொம்ப ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு 850 வருஷம் இருக்கு அந்த கடைசி 1000 வருஷம் நிறைவேற. ஆனால் இயேசு கிறிஸ்து இதுக்குள்ள சபையை நிறைவேற்றணும், திரள் கூட்டம் நிறைவேற்றப்படணும். அதுக்கப்புறம் முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்கு, 3ஆம் உலக யுத்தம் இருக்கு, இஸ்ரேல் அதில் ஜெயிக்கணும், ஒட்டுமொத்த மனுக்குலமும் அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதலுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன பண்ணியாகணும், சத்தியம் சொல்லி ஆகணும். அந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அவங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கணும். கடைசியில் அவங்களுக்கு ஒரு பரீட்சை இருக்கு, அந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் சத்தியம் சொன்ன பிற்பாடு அந்த பரீட்சையில் அவங்க ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் சாத்தானுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கணும். அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த அவருடைய ராஜ்யத்தை தேவனுடைய பாதப்படியில சமர்ப்பிக்கணும். அதனால தான் சொல்றோம், ரொம்ப டைம் இருக்க மாதிரி தோணலாம் உங்களுக்கு. ஒருவேளை நம்முடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் என்ன, 100ன்னு வச்சுப்போமா, ரொம்ப பாசிட்டிவா. வேணாம் பிரதர், குறைச்சிருங்க அப்படிங்கிறாரு. உண்மை அதுதான், ரியாலிட்டி. இன்னைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கே நோவாவுடைய காலத்தில் 600 வயசான போது ஜலப்பிரளயம், மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நோவாவுடைய காலத்திலே சொல்லுவாங்க இல்லையா, டைனோசர் காலத்திலே அழிஞ்சிருச்சுன்னு. அந்த மாதிரி தான் அந்த கதை எல்லாமே. இப்போ கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வாழ்ந்தாலும் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துடணும். எந்த விசுவாசத்தோட நான் மரித்தாலும் அவரோட கூட நான் என்ன பண்ணுவேன், உயிர் தெழுப்பப்பட்டு சபையா இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஒரு அதிக நிச்சயமான உண்மை. உங்களுக்கு இந்த சத்தியம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நாமளும் உலகத்துல ஒருத்தராக இருந்திருப்போம். தேவன் அவருடைய திட்டத்துல இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுவாரு. யாரோ சபையா மாறி இருப்பாங்க, அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாத்தையுமே. ஆனா இப்ப அப்படி இல்லையே, நமக்கு கிட்ட சொல்லிட்டாரு, இதுதான் என்னோட பிளான், இதுக்குதான் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ சொல்லும் பொழுது கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம், அவருடைய அழைப்பை என்ன பண்ணிட வேண்டாம், உதாசீனப்படுத்திட வேண்டாம். ஏன்னா கூப்பிடுறது நாங்க கிடையாது, ப்ராஃபட்டிக் காட்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து கூப்பிடுறது கிடையாது. கூப்பிட்டுற அழைப்பு யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா குமாரன் மூலமாக தேவன் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பரிசுத்த அழைப்பை என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா உதாசீனப்படுத்திட வேண்டாம். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், அவளை விட்டு வெளியே வா. வா 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 வான்னு சொல்லிட்டே இருக்கோம். ஏன்னா அதுதான் வசனம் சொல்லுது, அவளை விட்டு வெளியே வா. ரொம்ப கஷ்டம் பிரதர், கலர் எங்கதான் இருக்கு, கல்யாணம் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு இண்டிவிஜுவலா சொல்லிடலாம், நாங்கள் ஒரு ஃபேமிலியா எங்களால் அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னா இதுதான் உண்மையான சத்தியம். இங்கேயே இருந்து வீடு கட்டி வாசல் கட்டி 4-5 கல்லறைகளை வாங்கி 10-15 கல்யாணம் எடுத்து 20-30 பேரம் பேத்தி எடுத்து இப்படியே இங்க அப்படியே சர்வே ஆகலாம் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி ஜீனியாலஜி லிஸ்ட்லலாம் வரமாட்டோம். அங்கே நம்மளை எப்படி நம்ம பாடமாக எடுப்பாங்க பின்னாடி. இதே மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு பாடம் எடுத்தோம், நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த மிஸ் பண்ண கிரீடத்துக்கு தான் நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வேற யாரோட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கிரீடத்தை வாங்கிட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் சபையில் 1,44,000 நாம ஒருத்தராக இருக்க முடியாது, யாரோ இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோடை காலமும் சென்றது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் சென்றது, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. யோசிச்சு பாருங்க. ஸோ உங்கள் மத்தியில் காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு உண்மையான சத்தியம் வந்திருக்கு அப்படின்னா கொண்டு வர எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு எந்த கணமும் தேவையும் இல்லை. கணம் ஒருவருக்கே, பிதாவுக்கே, அவருடைய குமாரனுக்கே. ஸோ உண்மையான சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் எந்த அளவுக்கு கடைசி காலத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக நாமளும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் சென்று சேர தேவன் தாமே நம்மளை கிருபை தந்து வழிநடத்துவாராக.
ஸோ பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஸோ அடுத்த வாரம் கூட தேவனுக்கு சித்தம் இருந்தால் என்ன பண்ணலாம், இதே ஸ்தலத்தில் இந்த ஹாலில் 7 சபைகளும் 7 தூதர்களும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாடத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மிகவும் ஒரு முக்கியமான பாடம் இது. ஸோ வந்துருங்க. ஸோ டைமிங்ஸில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம். மோஸ்ட்லி இது மாறாது, பட் தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய பாடமும் கூட, ரொம்ப லேட்டாக வர வேண்டாம், கூடுமான வரையில் சீக்கிரம் வர முயற்சி பண்ணுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தேங்க்யூ. அன்பான சகோதர சகோதரிகளே, இம்மட்டுமாக வேதாகம கால கணக்குகள் என்ற தலைப்பின் கீழாக அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். தூதை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட சகோதரருக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். அடுத்த வாரம் முக்கியமான ஒரு பாடம் 7 தூதர்கள் 7 சபைகள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு முக்கியமான பாடத்தை கேட்க இருக்கிறோம். அனைவரும் குறித்தலருக்கு வந்திருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய சப்ஜெக்டுக்குள்ளான ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, போன வாரத்துக்குள்ள ஸ்கிரிப்டும் ரெடியாக இருக்குது. இரண்டுமே பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டீ ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், போகும்போது பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு முடிவாக ஜெபத்திலே வழிநடத்தும்படி அன்பு சகோதரர் ஹரிகரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கும் இஸ்ரேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் ஐயா. பிதாவே, சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி பிதாவே உம்முடைய மேன்மையான சத்தியத்தை ஒவ்வொரு வாரமும் நீர் கொடுத்து வருகிறீர் சுவாமி. அந்த ஒரு வகையில் இந்த நாளிலும் வேதாகம கால கணக்கு என்கிற மேன்மையான சத்தியத்தை கொடுத்தீர் சுவாமி. பிதாவே, மறைந்திருக்கும் அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் பிதாவே. சத்தியத்தை நாங்கள் கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க கிருபை தர வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, இனிவரும் காலங்களிலும் இதே போல மேன்மையான சத்தியங்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாக வேண்டுகிறோம் பிதாவே. இந்த ஒரு கூட்டத்திற்கு வர தவறிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஒரு மேன்மையான சத்தியம் சென்று சேர கிருபையை தர வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுவிடாதபடிக்கு அது எங்கள் அனுதின வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தி பிதாவே உம்முடைய நாமத்தை கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டுகிறோம் சுவாமி. பிதாவே, இந்த ஒரு கூட்டத்திற்கு வர தவறிய சகோதரர்கள் சகோதரிகளுக்காக வேண்டுகிறோம் பிதாவே. இந்த ஒரு கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவரை உம்முடைய தெய்வ பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தியது பிதாவே. நாங்கள் இப்பொழுது பிரிந்து சென்றாலும் உம்முடைய பிரியாத நேசக்கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாக இந்த ஒரு சிறு ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.